வணக்கம். நடத்தடியார் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. நிஷாமா, விநாயகர் பாடல் பாடுங்க. விநாயகர் பாடல் பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர, அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வலமுறை இறையே. சிவாய திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சாருமதி அம்மா, ஆளூர் துதி பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சிவாய நமம். சிவாய நம. நன்றிங்கம்மா. இங்க கூடியிருக்கும் அனைத்து அடியார்கள் திருவுடைய தமிழ் செனிமேல் சுற்றி வணங்கி மகிழ்கிறேன். அம்மா வாருங்கள் அம்மா. இன்னைக்கு ஏயர்கொண்டு கழிக்காம நான் தொடர்ச்சியா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில அம்மா ஒரு தலத்தை பத்தி கூட சொல்லிட்டு வராங்க. இப்ப இது நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான். ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது. பாடலை நடத்திக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க சிலவங்க. ஆனா அம்மா ஒவ்வொரு தளத்திலும் போக்குற தளத்தினுடைய சிறப்பையும் சொல்லி, அந்த பாடலுடைய விளக்கமும் சொல்லி, இந்த பாடலுக்கும் பெரியவானத்து என்ன தொடர்பு அப்படின்ற அந்த கருத்தையே நமக்கு எல்லாம் கொண்டு போறாங்க. அந்த வகையில அம்மாவை அவங்க திருவடியில விழுந்து வணங்குறோம்மா. சிவாய் நம்ம. வாருங்களம்மா. சிவசிவா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத சிவ பரம்பொருளின் பெருங்கருணையினால் ஏயர்கோன் கழிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதுல நம்மளையெல்லாம் ஆளக்கூடிய நம்பி ஆரூரர் பெருமான் அவருடைய அருள் வரலாற்றிலேயும் இறைவன் என்னென்ன அருள் செயல்கள் நிகழ்த்தினார் அப்படின்றதெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம்னு ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு செல்வது சிறப்பா இருக்கும். சிவாய். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏழுத்தோன் கல்பாக நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பாச்சில் ஆட்சி அப்படின்ற சிவஸ்தலத்தை வணங்கி கொண்டு அந்த திருத்தலத்துல சுவாமிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். என்ன விண்ணப்பம் வைக்கின்றார், எதற்காக வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, சிவ புண்ணியம் செய்ய வேண்டும். சிவனடியார்களுக்கு, தம்முடைய திருத்தலத்துக்கு, தம்முடைய திருமனைக்கு எழுந்தருளுகின்ற சிவனடியார்களுக்கு குறைவர பொண்ணும் பொருளும் நிதியமும் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
சாருமதி அம்மா படுக்கையா வைக்க சொல்றாங்க. நான் அடுத்த வாரம் ட்ரை பண்றேம்மா. ஏன்னா வந்து கொஞ்சம் ஹைட் வேணும், இல்லைன்னா அது சரி வராது. இன்னும் கொஞ்சம் ஹைட் வச்சுட்டு நான் அடுத்த வாரம் பண்றேன். என்ன விண்ணப்பம் வைக்கிறாரு, இது போல சிவ புண்ணியங்கள் செய்ய வேண்டும், அடியார்களை திருவடிகளை வணங்கி அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதற்காக செல்வம் வேண்டும். தன்னுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை வணங்கி உலகமுய்ய அருட்பதிகளை தர. இப்போ தன்னை சார்ந்திருக்கின்ற பரிசனங்கள், தன்னுடைய மனைவி, தனக்கு கூடவே வருகின்ற அந்த பரிசனங்கள், அவர்களை எல்லாம் போஷிக்க வேண்டும். அடியார் பெருமக்கள் திருத்தலத்துக்கு வருகின்ற, திருவாரூருக்கு வருகின்றவர்களை எல்லாம் வரவேற்று அவங்களை தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்யும். இதற்கெல்லாம் பொருள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி விண்ணப்பம் வைக்கின்றார். இறைவன் திருவருளினால் உடனே அந்த பொன் கிடைக்கல. உடனே அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தொண்டர் மட்டும் இல்ல, தோழரும் இல்லையா, அதனால என்ன பண்றாருன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா, சுவாமியோட திருமுன்பு நின்று அவர் முகத்தை பார்க்கல, முகத்தை பார்க்காம பக்கத்துல இருக்கிற அடியார்கள் முகத்தை பார்த்து சுவாமி வந்து அருளவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடியார்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. இன்னும் அடியார்கள் விண்ணப்பிச்சு அவங்க திருவுளம் பற்றினால் இறைவன் அருள் செய்வார் இல்லையா, அதனால அடியார்களை பார்த்து முறைப்பாடு, அதாவது முறைப்பாடு செய்கின்றார், கம்ப்ளைண்ட் பண்றார் சுவாமியை பத்தி. எப்படி சொல்றாரு அப்படின்னா, பிரானார் மற்ற இல்லையோ, இவரை தவிர வேற யாரும் பிரானார் இல்லையோ அப்படின்ற அர்த்தம் இல்ல, இவரை தவிர வேற யாரும் எனக்கு தலைவன் இல்லை, இவர் தான் அருள் செய்ய வேண்டும். ஆனா இவர் இப்படி பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்போடையும் பக்தியோடையும் உருக்கத்தோடையும் தோழமையுடனும் அந்த பதிகத்தை பாடுகின்றார். மிக சிறந்த அருட்பதிகம். சென்ற வாரத்துல அதை பார்த்தோம். இன்னும் பார்க்க மாட்டாரு, ஒரு வார்த்தை இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, மத்தவங்களுக்கு எல்லாம் அருள் செய்யறாரு அப்படின்னு அவர் அந்த அன்பினால் புலம்ப சுவாமி அந்த திருக்கடை காப்பு கடைசி பாடல்ல ஏசினா இல்ல, இறைவனை ஏசுனது போல இருந்தாலும் அது ஏசுனது இல்ல, இறைவனுடைய பெருமையினை புகழ்ந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு சொல்ல, அந்த ஏசுனது போல விளங்குகின்ற அந்த அன்பின் போட்டுதலையும் இறைவன் ஏற்று விழுநிதி குவை மிகுந்த செல்வம், அவர் எதிர்பார்த்ததை விட மனம் மகிழும்படி நிறைந்த செல்வத்தை அருளுகின்றார் கருணை வடிவான இறைவன். இங்க சிறப்பா என்ன சொல்றாங்கன்னா, மைவளர் கண்ட கருணையே பரவி. நம்ம முதலே பார்த்தோம், இறைவன் திருவருள் செய்கின்றார்னா அது அவரோட கருணையோட வெளிப்பாடுதான். கருணையேனா ஒப்பில்லாத அந்த கருணை, அதை வந்து போற்றுகின்றார். ஏன் இங்க மைவளர் கண்டர் சிறப்பா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இறைவன் எல்லா உலகங்களில் உள்ள உயிர்களையும் காக்கணும்னு பெரும் கருணையினால என்ன பண்றாருன்னா, ஆழகால நஞ்சினை தான் உண்டா. இதுல என்ன கருணை, மத்தவங்களுக்கு வந்து இறங்கி உதவி செய்யலாம், அருள் செய்யலாம், எவ்வளவு அள்ளி கொடுக்கலாம், அதை விட எது கருணை, தனக்கு ஊறு நேர்ந்தாலும் துன்பம் நேர்ந்தாலும் எது நேர்ந்தாலும் பரவாயில்ல, உயிர்களை காக்க வேண்டும்ன்றதுதான் ஒப்பில்லாத கருணையா இருக்க முடியும். அத்தகைய கருணை கொண்டு இறைவன் அந்த ஆழகால நஞ்சினை கொண்டு மிடற்றில் அடக்கினார் இல்லைங்களா. இறைவனுடைய கருணை ஒரு உயிர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. அதாவது ஆணவ மலத்தோட பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி உயிர்கள் எல்லாம் ஆணவ மலத்தால கட்டுண்டு இருக்கு. அப்பயும் இறைவன் என்ன பண்றாருன்னா, கருணையோடு இந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பில்லாத திருநடனம் புரிந்து இந்த உலகத்தை வந்து படைத்து உயிர்களை பிறப்புக்கு உட்படுத்துறாரு, அந்த ஆணவ மலத்திலிருந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக. இங்கேயும் வந்து அந்த பிறவிதோறும் பிறந்து இறந்து உழன்று அந்த மலங்களை எல்லாம் நீங்கிற வரையும் அவங்களுக்கு பிறவி கொடுத்து அப்பப்ப திருவடியில இலைப்பாற்றி அந்த பிறவிகளுக்கு முக்தி தருகின்றார். அத்தகைய கருணை வடிவமாக இறைவன் விளங்குகின்றார். அதனால்தான் அந்த மணிகண்டராக இறைவன் விளங்குகிறத வந்து சிறப்பித்து மைவளர் கண்ட கருணையே பரவி, ஒப்பில்லாத அந்த கருணையை பரவி அந்த நிதி பூவைகளை கொண்டு அடுத்த சிவஸ்தலத்துக்கு வருகின்றார். அது வரையும் சென்ற வகுப்புல பார்த்தோம். அந்த திருப்பைங்கீழி அப்படின்றது ரொம்ப சிறப்புக்குரிய தலம். அதனால அந்த திருத்தலத்துல என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றத, எப்படி தரிசனம் பண்ணார் அப்படின்றத ஒரு 3 பாடல்கள் பெரிய புராணம் வழி சிந்தித்து விட்டு அந்த திருப்பைங்கீழி பதிகத்தை சிந்திப்பது சிறப்பாக இருக்கு. ஏன்னா ஒப்பில்லாத இறைவன் வந்து என்னுடைய அருட்கோலத்தை வந்து அடியார்களுக்கு விதவிதமா காட்டுவார். அவர்கள் கண்டு மகிழ்ந்து மேலும் அன்பும் பக்தியும் பெருகும்படி. ஆனா அப்படி அன்பு பெருகுனா அவங்க பதிகங்களா பாடுவாங்க, அதை கேட்கின்ற உயிர்கள் எல்லாமே இன்புறும். அதனால இறைவன் வந்து பெருங்கருணையோட அருளாளர்களுக்கு தன்னுடைய அருட்கோலத்தை காட்டி அருள்வார். அது என்ன அருட்கோலத்தை இறைவன் காட்டி அருளுகின்றார் அப்படின்றத இந்த வகுப்புல பார்ப்போம். 83வது பாடல் பெரிய புராணத்துல, ஏயர்கொன் கலிக்காம நாயனார் புராணத்துல. அப்பதி நீங்கி அருளினால் போகி ஆவின் அஞ்சு ஆடுவார்
நீடும் எப்பெயர் பதியும் இருமருந்து இறஞ்சி இறைவர் பைங்கீலியை எய்தி பைப்பணி அணிவார் கோபுரம் இறஞ்சி பாங்கு அமர் புடைவலம் கொண்டு துப்பு உரல் வேணியார் கழல் தொழுவார் தோன்று கங்காளரை கண்டார். அதாவது அப்பதி, இங்க அப்பதி அப்படின்ற திருப்பாச்சிலாச்சரம், இறைவனை வணங்கி இந்த பெரும் நிதி துவைகளை பெற்றுக்கொண்டு அடுத்த சிவஸ்தலத்துக்கு வருகின்றார். திருப்பாச்சிலாச்சிரமத்தை விட்டு நீங்கி அருளினால் போகி, அதுதான் முக்கியம். அருளினால் போகினா அருள் விடை பெற்றுக்கொண்டு, இல்லையா? அடியார்கள் செய்கை என்ன? இந்த திருத்தலத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட சென்று இறைவனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு வருவார்கள். அது அடுத்த சிவஸ்தலத்துக்கு செல்வார்கள். அது போல அப்பதி நீங்கி, திருப்பாச்சிலாச்சிரமத்தை விட்டு நீங்குவதற்கு முன்பாக இறைவனுடைய திருவருள் பெற்று அனுமதி பெற்று அந்த பதியை விட்டு நீங்கி வருகின்றார். அருளினால் போகி ஆவின் அஞ்சி ஆடுவார் நீடும் எப்பெயர் பதியும் இருமருந்து இறஞ்சு. ஆவின் அஞ்சினா ஆன பசு, பசு தருகின்ற பஞ்ச கவ்யங்கள், இல்லையா? ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பால் தயிர் குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அஞ்சுமே சேர்த்துக்கணும். இந்த ஆண் அஞ்சும் வந்து இறைவன் வந்து உகந்து ஆடுவார். அதனாலதான் அந்த பசுக்களுக்கு ரொம்ப சிறப்புக்குரியதா நம்ம சைவத்துல போற்றப்படுகிறது. அந்த ஆண் அஞ்சு உகந்து ஆடுவார். அபிஷேகம் கொண்டு அருளுகின்ற பசுக்கள் தருகின்ற பஞ்ச கவ்யத்தினை விரும்பி அபிஷேக பொருளாக கொண்டருளுகின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற நீடும், நீடும்னா அந்த பதியில எப்போதும் சுவாமி நிலச்சி இருப்பாரு. அதனால் புகழ் பெற்றதா எப்போதும் இருக்கும். அப்படிப்பட்ட பதிகள் எப்பெயர் பதியும் இருமருந்து இறஞ்சி. இருமருங்குனா காவிரியோடைய வடகரையிலும் தென்கரையிலும் இருக்கு, இல்லைங்களா? இந்த ரெண்டு பக்கமும் இருக்கின்ற அந்த சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு, இறஞ்சினா வணங்கி கொண்டு இறைவர் வீற்றிருக்கின்ற பைங்கீலியை எய்தி, திருப்பைங்கீலி அப்படின்ற சிவஸ்தலத்துக்கு வந்து அடைகின்றார். பைப்பணி அணிவார் கோபுரம் இறஞ்சி. அதாவது அந்த திருப்பைங்கீலி இறைவனை சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைப்பணி அணிவார். பையினா அந்த கொடிய அந்த நஞ்சு, பனினா பாம்பு. அந்த கொடியின நச்சு பையினை கொண்டிருக்கின்ற அந்த பாம்பையே தனது ஆபரணமாக அணிந்திருக்கின்ற சிவபெருமான் அவர் வீற்றிருக்கின்ற திருப்பைங்கீலியை எய்தி கோபுரம் இறஞ்சி, இல்லையா? அடியார்கள் எப்படி வணங்குவாங்கன்னு நம்ம சொல்லி ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். திரு கோபுரத்தை வணங்கி கொண்டுதான் உள்ள செல்ல வேண்டும். ஸ்தூலலிங்கம், இல்லையா? இப்ப திருகோபுரத்தை வணங்கி இறஞ்சி வணங்கி கொண்டு பாங்கு அமர் புடைவலம் கொண்டு பக்கத்துல சூழ்ந்து அப்படியே என்ன பண்றார்? கோயிலை வளமாக வருகின்றார். கோயிலை வளமாக வருதல் அதுதான் வந்து வழிபாட்டுல முதன்மையானது. கோயிலுக்குள்ளார நுழைஞ்ச உடனே வளமாக வந்து கீழே விழுந்து அஷ்டாங்கமாகவோ சாஷ்டாங்கமாகவோ பஞ்சாங்கமாகவோ விழுந்து வணங்க வேண்டும். அவ்வாறு புடைவலம் கொண்டு துப்புரல் வேணியார் கழல் தொழுவார். அதாவது துப்புனா இங்க வந்து பவழம், பவழம் போன்ற செஞ்சடையினை உடையவன் சிவபெருமான், இல்லையா? நம்மளே பார்த்திருக்கோம் சோட்டுத்துறையில இப்படி பாடியிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அழல் நீர் ஒழுகி அணைய. இந்த அழலானது நீர் போல ஒழுகி சடை மேல எப்படி இருக்குமோ அது போன்ற சிவந்த சடையை உடையவன். மின்னல் போன்ற மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனேன்னு சொல்லுவாங்க. இப்ப மின்னல் போன்ற செஞ்சடையில கொன்றை அணிந்தவன். அப்ப அந்த செஞ்சடை மின்னல் போன்ற மின்னுகின்றது, பவழம் போல ஒளி வீசுகின்றது. அந்த வேணின முடி, அந்த பவழம் போல ஒளி வீசுகின்ற அந்த திரு சடையினை உடைய சிவபெருமானின் கழல் தொழுவார், இல்லையா? இறைவனை வணங்குறதுனால என்ன அர்த்தம்? திருவடியை பணிந்து வணங்குதல், போற்றுதல் அர்த்தம். இறைவனுடைய கழலினை பணிந்து தோன்றும் கங்காளரை கண்டார். அந்த வணங்குனார் இல்லையா? அந்த பயன் உடனே சுவாமி கொடுத்துட்டார். எப்படிப்பட்ட சிவஸ்தலம் பாருங்க. இறைவன் திருவடியை ஒரு வணங்கின உடனே இறைவன் அருட்காட்சி தருகின்றார், இல்லையா? அடியார்கள் வேற என்ன வேண்டுவாங்க? இறைவனுடைய காட்சி, அருட்காட்சியை தான் வேண்டுவாங்க. திருவடியை வணங்கின உடனே இவருக்கு அந்த இறைவன் வந்து மகிழ்ந்து அவருக்கு அருட்காட்சி தருகின்றார். எப்படிப்பட்ட அருட்காட்சினா கங்காளரை கண்டார். கங்கால வேடத்தோடு இறைவன் வந்து அவருக்கு காட்சி அருளுகின்றார். இதுல வந்து இந்த கங்கால வேடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு பொருந்தியதா இருக்கு. கோமலைய போயிட்டாங்க, ஆனா அவங்கதான் சொன்னாங்க. எப்படின்னு பார்த்தா வந்து இந்த இறைவன் திருவருள் தான் இந்த பதிகம். இன்னைக்கு காலையில 9:45 வரையும் இந்த பதிகம் சிந்திக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா கண்டென்ட்டும் வந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொன்னா ஐயா நிறைய அவர் பேசின வீடியோ, அப்புறம் வந்து அந்த பதிகத்தோட விளக்கம் அது கொடுத்தாங்க. சிகேஎஸ் உரையிருக்கு, அதுல இருந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நெட்ல சர்ச் பண்ணி எடுத்தேன். அவ்வளவு சிறப்பா பொருட்கள் சேர்ந்து கொண்டே இருந்தது. அவ்வளவு சிறப்பு மிக்க அருளாற்றல் நிறைந்ததா இருக்கு இந்த
அதிகம். கங்காளர் என்ன கங்காளர்னா எப்படிப்பட்ட வேடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கங்கால வேடத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நெற்றியில 3 பட்டையாக சுவாமி திருநீரு அணிந்திருக்கின்றார். 3 பட்டையா அணிஞ்சிருக்கார் திருநீரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தோளில என்ன பண்றாருன்னா, ரத்தினங்கள்லாம் எப்படி ஜொலிக்கும், பல விதமான ரத்தினங்கள். அது போல அந்த விதவிதமா ஒளி வீசுகின்ற அந்த மயில் தோகை இருக்கிய மயில் பீலின்னு சொல்லுவோம், அத வந்து வலப்பக்க தோல்ல போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கங்காலம் அப்படின்னு சொன்னா அந்த எலும்பு, பிரம்ம விஷ்ணுக்களுடைய எலும்பு, அத வந்து வலப்பக்க தோல்ல போட்டிருக்காரு. ஏன்னா அவர்களை விட மேலானவன், முதல்வன், இறப்பு பிறப்பு இல்லாதவன், அவற்றையும் படைத்தும் காத்தும் கறந்தும் தானே விளையாடுபவன், தனக்கு தான் அழிவில்லாதவன் காட்டுறதுக்காக சுவாமி என்ன பண்றாரு, நெற்றியில அந்த திருநீற்று, இந்த கீற்றோட, அதே போல தோல்ல வந்து ரத்தினம் போல ஒளி வீசுகின்ற அந்த மயில் தோகை, அந்த பீலிய வந்து சாத்தி இருக்கின்றார். அதோட கங்காலம் வலது பக்க தோளில் அணிந்திருக்கின்றார். இடது பக்கம் வந்து வலுவினை ஏந்தி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாம சுவாமி எப்படி வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடையில புலித்தோலை அணிந்திருக்கின்றார். தன்னுடைய தென்னியில் இளம்பிறையை சூடி இருக்கின்றார். ஏன்னா அது அருள் வெளிப்பாடு இல்லையா, அதனால வந்து அழகாக வந்து இளம்பிறையை சூடி இருக்கின்றார். கையில் மானை பிடித்து கொண்டு வருகின்றார். அதெல்லாம் வந்து கங்கால வேடம் அப்படின்றது கோமலையா வந்து இன்னைக்கு சொல்லி அருளியது. அவங்க வந்து திருப்பதிகை விளக்கத்துல சொன்னது அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுவும் கங்கால வேடத்தை நம்மளும் மனசுல கொண்டு வந்து வழிபடணும்ன்றதுக்காக இதை சொல்றோம். அவ்வாறு இந்த அழகிய அந்த திருமேனி, கையில வந்து திரிசூலம் ஏந்தியவராக, 3 கண்களை உடையவராக, 4 கரங்களை உடையவராக இறைவன் வந்து விளங்குகின்றார். அத்தகைய கங்கால வடிவம், அழகான அந்த கங்கால வடிவம். ஏன்னா அந்த திருநீரு பூசி இந்த எலும்பு மாலையை அணிந்திருக்கின்ற அந்த வடிவத்தை வந்து சிந்தித்து வணங்குவது பாவங்களை எல்லாம் போக்க வல்லது, பேரருளை தருவது. அதனாலதான் வந்து அந்த அது நினைத்தாலே உருக்குகின்ற அந்த அருள் திருக்கோலம், இந்த காட்சியை சுவாமி காட்டுகின்றார். சுவாமி திருவடியை வணங்கியதால் அந்த பயனால இவருக்கு அந்த அருள் காட்சி கிடைக்கின்றது. கண்டு அவருக்கு என்ன அந்த இன்பம் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டவர் கண்கள் காதல் நீர் வெள்ளம் பொழிதர கை குவித்து இறைஞ்சி வண்டு அறை குழலார் மணங்கவர் பலிக்கு வரும் திருவடிவு கண்டவர்கள் கொண்டது ஊர் மயலால் வினவு கூற்றாக குலவு சொல் தாருலாவிய என்று அண்டர் நாயகரை பரவி ஆரண்ய விடங்கராம் அருந்தமிழ் புனைந்தார். இப்படிப்பட்ட அந்த கங்கால வேடத்தை சுவாமி காட்டியருள உடனே இவருக்கு என்ன எப்படிப்பட்ட அன்பு தோன்றுச்சுன்னா, கண்டவர் கண்கள் காதல் நீர் வெள்ளம் பொழிதர, கண்கள் இருந்து கண்ணீர் நமக்கு வரும் இல்லையா, அது நிறைய சூழ்நிலையில ஒரு துன்பத்தினால வரும், சில சமயம் இன்பத்தினால வரும். இங்க வந்து எப்படின்னு சொன்னா, இறைவன் தனக்கு அருள் செய்ததை நினைத்து காதலினால் அந்த அது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லுவாங்கல்ல, அதுதான் சிறந்தது. இறைவன் மீது செய்கின்ற அந்த தொண்டு எப்பவுமே எப்படி இருக்குன்னா, உள்ளத்துல எழுகின்ற அன்போடு செய்ய வேண்டும். அந்த அன்போட சிறந்த வெளிப்பாடுதான் கண்ணீர் வந்து பொழிந்து இறைவனை வழிபடுவது. இது போல கண்டவர் கண்கள் காதல் நீர் வெள்ளம் பொழிதர, கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. அதுவும் என்ன, காதலினால அந்த கண்ணீர் வந்து வெள்ளம், அப்படின்னா என்ன, மிகுதியான காதல் இருக்கு, அப்ப கண்ணீரும் பொழிந்து வர கை குவித்து இறைஞ்சி இறைவனுடைய கருணையை வந்து கை குவித்து வணங்கி வண்டரை குழலார் மணங்கவர் பலிக்கு, அதாவது தாருகாவனத்து முனிவர்கள் அந்த வரலாறு இங்கு சுத்தப்படுகின்றது. வண்டு அறை குழலார் மணங்கவர் பலிக்கு, பெண்கள் எப்பவுமே வந்து கூந்தலை, இப்ப இந்த காலத்து பெண்கள் இல்லை, அந்த காலத்து பெண்கள் எப்போதுமே கூந்தல்ல பூ சூட்டி இருப்பாங்க. அப்ப வந்து அது அப்படி இல்லைனாலும் அப்படி வைத்து பாடுவது மரபு. அது போல பெண்கள் வந்து கூந்தல்ல வந்து எப்போதும் அன்று மலர்ந்த மலர்களை சூடி இருக்கிறாங்க. அப்ப அந்த தேனை உண்பதற்காக என்ன பண்ணும், வண்டுகள் மொய்த்து கொண்டே இருக்கு. அப்ப அது போல வண்டுகள் எல்லாம் ஒலிக்கின்ற பூக்களை அணிந்திருக்கின்ற குழலான பெண்கள். இப்ப வந்து அத்தகைய பெண்கள் வந்து மனம் கவர், தாருகாவனத்து முனிவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க செய்கின்ற வேள்வியினால எல்லா பயன்களும் பெறுகின்றார்கள். அப்ப வேள்வியே சிறந்தது, அதனாலே நமக்கு பயன் கிடைக்கும். அதனால வேள்வியை சிறப்பா செய்தா போதும் நினைக்கிறாங்க தவிர, வேள்விக்கு தலைவனாக ஒருவன் விளங்குகின்றான், அவனே பயனை ஊட்டுகின்றான், அவனே பரமபதின்றத மறந்துட்டாங்க. மறந்து அவங்க அஞ்ஞானத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஞானத்தை புகட்ட
அதே போல அவங்க கர்ப்பத்தை தன்னுடைய மனைவிமார்கள் தான் கற்புல சிறந்தவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த கர்ப்பத்தை அடக்க சுவாமி பிச்சாடனர் கோலம் கொண்டு வருகின்றார். அந்த கோலத்தை கண்டவர்கள் உள்ளமெல்லாம் அப்படி உருகும். அந்த கோலத்தை தான் இவருக்கு வந்து காட்டி அருளுகின்றார். இப்ப என்ன அப்படி சொல்றாங்கன்னா, அப்ப அந்த கோலத்தை கண்டு, இந்த அழகிய கோலத்தை கண்டு தாருகாவனத்து முனிவருடைய பத்னிகள் எல்லாம் மனைவிகள்மார்கள் என்ன பண்றாங்கன்னா, உள்ளம் உருக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சுவாமி அழைக்கின்றார்கள். அவருடைய வீதியில் நடந்து போகும் பொழுது, நான் உங்களுக்கு பலி போடுகின்றேன், பிச்சை இடுகின்றேன், அதனால இங்கே வாருங்கள் அன்போடு அவங்க வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் விதமாக ஒரு பதிகத்தை இயற்றி அருளினார். வண்டு அறை குழலார், வண்டுகள் மொய்க்கின்ற அதாவது தேன் ஒழுகுகின்ற மலர்களை அணிந்திருக்கின்ற கூந்தலை உடைய பெண்கள் மனம் கவர்ந்து பலிக்கு வரும். அதாவது இவர் என்ன கேட்க வராரு இல்லையா, இவர் வந்து பிச்சை கேட்க வராரு. ஆனா என்ன எடுத்துக்கிறாரு, அவங்களுடைய மனத்தை எல்லாம் கொள்ளை கொள்கின்றார். மனத்தை கொள்ளை கொண்டு பலிக்கு வரும் திருவடிவு, அந்த அழகிய கோலம் இல்லையா, அந்த திருவடிவு அதான் சுவாமியோடைய அழகு. திருன்ற அடைமொழியோட சொல்றதுதான் சிறப்பா இருக்கும். அதனால அந்த அழகு திருவடிவு எப்படிப்பட்ட திருவடிவுனா, கண்டவர்கள் கொண்டது ஊர் மயலால். அந்த பெண்கள் எல்லாரும் அந்த அழகை கண்ட உடனே மயக்கம் எய்தினார்கள். அத்தகைய இந்த சிறப்பு பொருந்தி அந்த அழகை கண்டு மயங்கி வினாவு கூற்றாக குலவுசர், அதாவது வினாவு கூற்றுன்னு கேள்வி கேட்கிறது. எப்படின்னா, சுவாமி அதாவது பலிக்கு வருகின்றீர்களே, கையில பாம்பு வச்சிருக்கீங்களே, வந்தா நாங்க எப்படி இட முடியும் அப்படின்னு ஒரு வினா. அடுத்தது அது போல நீங்க உமையன்னையோடையும் கங்கையோட வரீங்களே, 2 பெண்களோட வரும்பொழுது எப்படி நாங்க உங்களை ஏற்றுக்கொள்வது, எப்படி உங்களுக்கு பலியிடுவது அப்படின்றது ஒரு கூற்று இல்லையா. அது போல இறைவனை இந்த கங்காளம்லாம் அணிஞ்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி நாங்க பலியிடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பது போல, அதாவது இறைவனுடைய ஒப்பில்லாத பெருமையினை போற்றும் விதமாக வினவு கூற்றாக குலவு சொல்ல கொஞ்சுதல், அதாவது அன்போடு குலாவுதல், அன்போட சுவாமிய குலவி சொல்கின்ற அந்த பெண்கள்லாம் சொல்வது போல கருத்து அமைந்த ஒரு பதிகத்தை பாடுகின்றார். காருலாவிய என்று ஆரம்பிக்கின்ற அது தொடங்குகின்ற அந்த பதிகத்தை அண்டர் நாயகரை பரவி அண்டங்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகின்ற சிவபெருமானை வணங்கி ஆரண்ய விடங்கராம் அருந்தமிழ் புனைந்தார். ஆரண்யம்னா காடு, தாருகாவனத்து காட்டிலே இவ்வாறு பிச்சையாளர் கோலம் கொண்டு எல்லாருடைய பலியும் ஏற்றார் இல்லையா. அந்த விடங்கர்னா உளியால செதுக்கப்படாதவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னும் இயற்கையான அழகான திருமேனியை உடையவர்னு அர்த்தம். அவ்வாறு இந்த இயற்கை அழகோடு சுவாமி வராதுல, ஒப்பில்லாத அழகோடு திருவடிவுன்னு சொல்லிட்டார். அந்த வடிவோடு இறைவன் எழுந்தருளுகின்றார். அந்த வடிவத்தை கண்டு பெண்கள் அதில் அந்த அழகுல ஈடுபட்டு மயக்கம் கொண்டு சுவாமி கிட்ட வினவுவது போல ஒரு பதிகத்தை அமைச்சிருக்காரு. இந்த பதிகம் ஆரண்ய விடங்கரைன்னு ஒவ்வொரு பாடல்லையும் மகுடமாக வருகின்றது. அந்த பதிகத்தை பாடுகின்றார். பரவி அப்பதிக திருக்கடை காப்பு சாத்தி முன் பணிந்து அருள் பெற்று இல்லையா, இறைவனை எவ்வாறு போற்றி அந்த பதிகத்தினை திருக்கடை காப்பு செய்து நிறைவு செய்து பணிந்து அருள் பெற்று இல்லையா, இறைவனை பாடி இறைவனிடமிருந்து பேரருளை பெறுகின்றார்கள். மற்ற காரணம் என்னன்னா, அந்த உலகம் எல்லாம் உய்வதற்காக அவங்க திருப்பதிகம் தருகின்றார்கள் இல்லையா. அதனால பெருமைக்குரிய அருளை இறைவன் அவர்களுக்கு அருளுகின்றார். அப்படி அருள் பெற்று கரவில் அன்பர்கள் தம் கூட்டமும் தொழுது கலந்து இனிது இருந்து, அதாவது அடியார் கூட்டம்னா எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னா, கரவுனா அதாவது குற்றம், கரவு இல்லா குற்றமே இல்லாத அடியார் பெருமக்கள் அப்படின்னா குற்றம் ஒன்று இலரானார் அதனை கூடுமாறு கொடுப்பானேன்னு சொல்லுவாங்க. அதாவது அடியார்களுடைய குற்றமே இல்லாதவர்கள் தான் அடியார்கள். காரணம், எப்படி குற்றம் இல்லாதவர்களா உயிர்கள் இருக்க முடியும்னா, மெய் அன்பு உள்ளத்துல இருந்தா எந்த குற்றமும் அவர்களை அணுகாது. அவ்வாறு மெய் அன்பு உடைய அடியார்கள் இந்த கரவில் அன்பர்கள் தம் கூட்டமும் தொழுது, அதுதான் சிறப்பு. திருத்தலத்துல இருக்கிற அந்த குற்றமில்லாத அடியார்களை வணங்குகின்றார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. இறைவன் திருவுருளை அதாவது இறைவனை வணங்கி பதிகம் பாடி திருவுருள் பெற்று அந்த திருவுருளால அடியார்களை வணங்குகின்ற பாக்கியம் பெறுகின்றார். அடியார்களை வணங்குறது எவ்வளவு சிறப்பு பாருங்க. அடியார்களுடைய கூட்டமும் தொழுது, இப்ப இறைவனை தொழுது, அடுத்தது அடியார் கூட்டமும்னா அடுத்தது இவங்களையும் தொழுது கலந்து இனிது இருந்து, அவர்களோட கலந்துனா இறைவனுடைய பரத்துவத்தை பேசுவது. இறைவன் ஒவ்வொரு அடியார்களுக்கும், ஏன்னா எல்லாருக்கும் தலைவன் இல்லையா இறைவன்,
ஒவ்வொரு அடியார்களுக்கும் பலவாறு அற்புதங்கள் நிகழ்த்தி இருப்பார். அதெல்லாம் சொல்லி மகிழ்ந்து ஒருவருடன் கேட்டு அதை வந்து மத்தவங்க சொல்றதை கேட்டு தனக்கு இறைவன் அருள் செய்ததை சொல்லி இவ்வாறு அதுதான் கலந்து இனிதுன்றது. கலந்து இனிது இருந்து பூந்தருளி அதுக்கப்புறம் அடியாருடைய திருவருளையும் பெற்றுக்கொண்டு பூந்தருளி அந்த திருத்தலத்தை விட்டு செல்கின்றார். எங்க போறாருன்னா பைங்கீலியை விட்டுட்டு விரவிய ஈங்கோய் மலை முதலாக பக்கத்துல இருக்கிற ஈங்கோய் மலை முதலாக விமலர்த்தம் பதிபல வணங்கி. விமலர்னா மலங்களால் பற்றப்படும், மலம்னால தெரியும். விமலர்னா மலங்களால் பற்றப்படாதவர், மலங்கள் அற்றவர், மலங்களை போக்குபவர். அத்தகைய இறைவன் வந்து வீற்றிருக்கின்ற பல பல பதிக ஸ்தலங்களையும் வணங்கி கொண்டு புறவாளர் சோலை அணி, அதாவது மரங்கள் புறா மரங்கள் நிறைஞ்சு இருக்கின்ற அழகான சோலைகள்லாம் வந்து சூழ்ந்து இருக்கின்ற திருப்பாண்டி கொடுமுடி அப்படின்ற கொங்கு நாட்டில் இருக்கிற சிவஸ்தலத்தை அடைகின்றார். இப்ப இறைவனை வணங்கி அடியார் பெருமக்களையும் வணங்கி அவர்களுடைய அருளையும் பெற்றுக்கொண்டு ஈங்கோய் மலை முதலான சிவஸ்தலங்களுக்கு சென்று வணங்கி கொண்டு இப்போ திருப்பாண்டி கொடுமுடி அப்படின்ற சிவஸ்தலத்தை அடைகின்றார். ஒப்பில்லாத அந்த திருப்பதிகம், நமச்சிவாய திருப்பதிகம் வந்து அங்கதான் பாடுறாரு. அதனால இறைவன் திருவருளால அடுத்த வாரம் வந்து திருப்பாண்டி கொடுமுடி அப்படின்ற சிவஸ்தலத்தில் பாடப்பட்ட நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானால் பாடி அருளப்பட்ட அந்த நமசிவாய பதிகத்தை சிந்திப்போம். இந்த வாரம் வந்து நம்ம திருப்பைநீலி அப்படின்ற சிவஸ்தலத்துல இந்த பெண்கள் மையல் கொண்டு, அதாவது அன்பின் மிகுதியினால காதலினால இறைவனை வந்து வினவுனாங்கல்ல, கேள்வி கேட்டாங்கல்ல ஒரு சிலர், அந்த வினவுதல் என்னென்ன வினவுனாங்க அப்படின்றத இந்த பதிகங்கள்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பதிகத்தை பத்தி ஒரு சிறப்பு குறிப்புகள். இது சொல்லணும்னாலே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், ஏன்னா அவ்வளவு சிறப்புக்குரிய திருப்பதி அது. இருந்தாலும் வந்து நேரம் கருதி ஒரு சில கருத்தாவது சொல்ல பார்ப்போம். காவிரி வடகரையில அமைந்திருக்கின்ற 62வது தலம் இது. மூவராலும் பாடல் பெற்ற சிறப்புக்குரியது. இந்த திருத்தலம் எதனால் இந்த பெயர் ஏற்படுது திருப்பைநீலி அப்படின்றது, பைநீலி அந்த நீலி அப்படின்னு சொல்றது ஒரு வகை வாழை, அதாவது கல்வாழைன்னு சொல்லுவோம். அந்த கல்வாழையே வந்து தலவிருட்சமாக கொண்டதுனால இது வந்து திருப்பைநீலி அப்படின்ற பெயர் வந்து பெற்றது. அடுத்தது வந்து இந்த சிவஸ்தலத்துல வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் நாமத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். இறைவனுடைய நாமம் வந்து நீலகண்ட, அதுதான் காருலாவியன்னு சொல்றாரு. காருலாவிய கண்ட, அதாவது மேகம் போன்ற கருமையான நிறம். மேகத்துக்காக இதுக்கு ஊமை சொல்றாங்கன்னா அந்த நிறம் கருமைக்கு மட்டும் இல்ல. இப்ப வந்து மழை பெய்யுது இல்லையா, பொழிகின்றது, ஏதாவது எதிர்பார்க்குதா இல்லையா, உயிர்கள் வாழணும் அப்படின்ற கருணையினால மழை பெய்யுது, அது வள்ளல் தன்மை. அப்ப அதனாலதான் சொல்றாங்க சுவாமி வந்து அந்த நஞ்சை உண்டது, இந்த கருமை நிறம் கொண்டது பெரும் வள்ளல் தன்மை காரணமாக. அதனாலதான் வந்து அந்த மேகத்துக்கு ஒப்பா வந்து காருலாவிய அப்படின்னு சொல்றாங்க. அதனால சுவாமிக்கு அந்த சுவாமியோட திருநாமத்தையே வச்சு அவர் முதல்ல பாடல ஆரம்பிக்கிறாரு. சுவாமியுடைய அருள் திருநாமம் நீலகண்டர் ஆரண்ய விடங்கர். அந்த நீலி வனம்ன்றதுனால நீலி வனேஸ்வரர் அப்படின்ற நாமத்துடன் விளங்குகின்றார். சுயம்பு மூர்த்தியாக அவர் விளங்குகின்றார். இறைவி நாமம் பாத்தீங்கன்னா விசாலாட்சி, நீர் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 அம்பிகைகள் அந்த தலத்துல இருக்காங்க. விசாலாட்சி அப்படின்ற அன்னையும் நீல் நெடுங்கண்ணி அப்படின்ற அன்னையும் அங்கு வீட்டு இருக்கின்றார்கள். இதோட பழைய பெயர் வந்து புராதன பெயர் சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வேதகிரி வாழைவனம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 7 தீர்த்தங்கள் இருக்கு. இந்த 7 தீர்த்தங்கள் அந்த திருத்தலத்துக்கு உரியது. என்னென்னு பாத்தீங்கன்னா விசாலாட்சி தீர்த்தம், யம தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், அக்னி தீர்த்தம், தேவ தீர்த்தம், மணியன் கருணை தீர்த்தம் அப்படின்ட்டு 7 தீர்த்தங்கள் இருக்கு. இந்த சிவஸ்தலத்துல நிகழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு திருவிளையாடல். அது என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கு இறைவன் வந்து பொதிசோறு தந்தருளியது. திருப்பாசலாசிரமத்தை வணங்கி கொண்டு திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் வந்து அடுத்த சிவஸ்தலங்களுக்காக அடுத்த சிவஸ்தலம் வந்து இறைவனை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. வழியில வந்து மிகுந்த இழைப்பு, அந்த வழி வருத்தம் சொல்லுவோம் இல்லையா, இந்த வெயில்ல நடந்து வர்றதுனால அந்த வழி வருத்தத்தினாலும் பசி தாகம், அதாவது உணவுனால வந்து பசி ஏற்படுது, நீர் வேட்கையினால தாகம், அதுவும் தண்ணியும் குடிக்கணும் அப்படின்னு ஒரு வேட்கை வருது, பசியும் இருக்குது, இளைப்பும் இருக்கு.
இருந்தாலும் அவருக்கு சித்தம் அலையில, அதாவது சித்தம் வந்து கலங்காமல் இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்ற ஒரு அந்த அருள் குறிப்பே கொண்டு அவர் வந்து கோயிலுக்கு வராரு. திருப்பங்கினிக்கு வரும்பொழுது இறைவன் இல்லையா, கருணை வடிவானவன் என்ன பண்றாருன்னா, இவருடைய அந்த வருத்தத்தை தெரிந்து அந்த வருத்தத்தை போக்க திருவுளம் கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கையில வந்து ஒரு சோல், எவ்வளவு சிறப்பு பாருங்க. அது இறைவனுடைய அந்த அருட்செயல்கள் எவ்வளவு சிறப்பா இருக்குன்னா, ஒரு சோலையை உண்டாக்குகின்றார், ஒரு குளத்தையும் உண்டாக்கி கையில பொதிசோறு எடுத்துட்டு சுவாமி நிக்கிறார். கேட்கல, தண்ணி அவரே வச்சிருக்கலாம், ஏன் வந்து ஒரு சோலையை உருவாக்குறார் பாருங்க, எவ்வளவு சிறப்பு. அதாவது இவர் வந்து ரொம்ப அந்த வெயிலால இளைத்து வருகின்றார். அப்போ ஒரு சோலை இருக்கு, நீர்நிலை இருக்குன்னா அப்ப குளிர்ந்த காற்று வீசும். அப்போ அவருக்கு வந்து இளைப்பாறுவதற்காக திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் ரொம்ப இளைப்போட வருகின்றார் வெயில்ல. அவர் வந்து இளைப்பாற்ற வேண்டும், இந்த குளிர்ந்த காற்று அவர் மேல படணும், அவர் வந்து மனம் மகிழும்ட்டு பெருங்கருணையோட சுவாமி என்ன பண்றாரு, ஒரு சோலையை உருவாக்கி தென்றல் காற்றுக்காக அது குளிர்ச்சியா இருக்கணும்னு என்ன பண்றாரு, ஒரு தடாகத்தை உருவாக்கி அப்ப வந்து நீர் வேட்கைக்கு சரியா போச்சு. அடுத்தது அவருடைய அந்த இறைப்பு நீக்கிறதுக்கு சரியா போச்சு. அடுத்தது உணவு பொதிசோறும் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அடியார்கள் வருவதற்காக இறைவன் காத்து கொண்டிருக்கின்றார். காத்து கிட்ட வந்தோடனே என்ன சொல்றாருன்னா, வழிவந்த வருத்தத்தால் மிகவும் இலை புற்றிருக்கின்றேன், இந்த பொதிசோறு உண்டு தண்ணீர் குடித்து இலைப்பை மாற்றிக்கொண்டு போம் அப்படின்றாரு. இந்த பொதிசோரை உண்டு தண்ணியை குடிச்சிட்டு போங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு உடனே தோணுது, அப்பர் பெருமான் இது இறைவனுடைய திருவருள் தான் அப்படின்னு தோன்றின உடனே அந்த உணவை வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு இந்த உணவை வந்து திருவாமுது செய்கின்றார், அந்த நீரை குடிக்கின்றார். குடிச்சு முடிச்ச உடனே அவரோட இளைப்பு நீங்கியது. சுவாமி கேட்கிறார், இனி இப்பால் நீர் எங்கு போகின்றீர், இதுக்கு நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சுவாமி கேட்கிறாரு. அப்போ நான் திருப்பயணிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட திருவருள் தரிசனத்தை காண்பதற்காக போறேன்னு சொன்ன உடனே நானும் அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்றாருன்னு அவரை அழைச்சிட்டு வழிகாட்டி கொண்டு, இல்ல வழித்துணை நமக்கு சிவபெருமான் தான் எப்போதும், இப்ப வழித்துணையாக வருகின்றார். வந்து அந்த ஊர் எல்லாம் அந்த கோயிலுக்கிட்ட வந்த உடனே சுவாமி தன்னுடைய திருவுருவை மறைத்துக் கொள்கின்றார். சுவாமின்னு தெரியணும் இல்லையா, அதனால அப்பதானே பதிகம் பாடுவாங்க, ரொம்ப அன்போட பாடுவாங்க. இது இறைவன் திருவிளையாடல் தான் இது. அப்ப வந்து அது கிட்ட வந்த உடனே அவர் திருவுரு மறைத்த உடனே அவருக்கு எப்படி இருக்குன்னா, அடியேனே ஒரு பொருளாக கொண்டு அளித்த பெருங்கருணை இல்லையா. இறைவன் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு இடத்துல வந்து சாப்பாடு கண்ணில் படுற மாதிரி இல்ல வேற யாரு கொண்டோ செய்யலாம், ஆனா தானே வந்து அடியாருடைய இழைப்பை நீக்கி பசியை நீக்கி நீர் வேட்கையை நீக்கி வழி துணையாகவும் வந்து அருள்கின்றார் இல்லையா. இந்த கருணையை நினைத்து என்னையும் ஒரு பொருளாக கொண்டு அருள் செய்தீர்களே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு மிக்க மகிழ்ச்சியோடு ஆனந்த வரிவு சரியா கீழே விழுந்து எழுந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சிவ ஆனந்தத்தில் திளைத்து மகிழ்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் செய்தி நம்ம சாதாரணமா சொல்லக்கூடாம இது வந்து பெரிய புராணத்துல எவ்வாறு சிட்டப்பட்டு இருக்கின்றதோ அந்த அந்த வகையில சொன்னேன். ஏன்னா இது இது ஒரு அருள் நிகழ்வு, இதை நம்ம சிறப்பா போட்டணும்ன்றதுனால பெரிய புராணத்துல இருந்து குறிப்பு எடுத்துதான் இந்த இந்த அருள் நிகழ்வு சொன்னேன். இவ்வாறு அந்த 7 தீர்த்தத்துல அப்பர் பெருமானுக்காக சுவாமி ஒரு சோலையை உண்டாக்குனார் இல்லையா, சோலையை உண்டாக்கினார், ஒரு வந்து குளத்தை உண்டாக்குனார். அந்த 7 தீர்த்தத்துல அப்பர் தீர்த்தம்னு ஒண்ணும் உண்டு, கோயிலுக்கு உரிய இந்த 7 தீர்த்தத்துல அப்பர் தீர்த்தம் உண்டு. சுவாமி வந்து திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்காக ஏற்படுத்திய அந்த தீர்த்தம். இன்னும் இந்த திருத்தலத்தோட சிறப்பு அப்படின்லாம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாதத்திலையும் புரட்டாசி மாதத்திலையும் வந்து 3 நாட்கள் சூரிய ஒளி சுவாமியின் திருமேனியில படுகின்றது. சூரிய பூஜை, சூரியனும் இறைவனை வணங்கி பூஜை செய்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி கீழே வந்து சனகாதி முனிவர்கள் தான் இருப்பாங்க. இங்க வந்து தட்சிணாமூர்த்தி கீழே நந்தி விளங்குவதாக ஒரு சிறப்பு பொருந்திய கோயிலாக இது விளங்குகின்றது. இன்னொன்னு வந்து என்ன சொன்னா, இல்ல ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, அதை வந்து ராவணன் வாயில் சொல்றாங்க. அதுல இருந்து சுவாமி சன்னதிக்கு போகின்ற அந்த 9 படிக்கட்டுகள் இருக்கு. அந்த 9 படிக்கட்டுகளையும் 9 நவகிரகங்களாக வழிபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து யமனுக்கு இங்க வந்து இறைவன் அருள் செய்கின்றார். அதாவது திருக்கடைவுல தெரியும், மார்க்கண்டேயருக்காக யமனை வந்து சம்ஹரித்தார் சுவாமி. இப்ப யமன் வந்து அழிந்ததுனால உயிர்கள் எல்லாம் வந்து மரணமே இல்லாம போக, அப்ப அதனால உலகத்துல வந்து துன்பங்கள் பெருகுது. ரொம்ப நிறைய பேர் வந்து மரணம் இல்லை அப்படின்றதுக்காக தவறுகள் செய்யறாங்க. பூமி தேவிக்கும் வந்து அந்த பாரம் தாங்கல. இறைவனை வேண்ட அவர் என்ன பண்றாருன்னா, திருப்பைங்கீழியில யமனை வந்து ஒரு குழந்தையாக மன்னித்து திருப்பி வந்து குழந்தையா வந்து
உருப்பெற செய்து அவர் அருள் செய்கின்றார். சிவ பூஜை செய்பவர்களுக்கும் இடர் செய்யக்கூடாது, சிவனடியார்களை அணுகக்கூடாது அப்படின்ற அறிவுறுத்தி அவருக்கு அருள் செய்கின்றார். தைப்பூச தினத்துல அருள் செய்ததுனால அந்த தைப்பூச தினத்துல இன்றும் அந்த விழா சிறப்பா நடக்குது. அதே போல வந்து அந்த இறைவன் வந்து கட்டமுது கொடுத்தாரு இல்லையா, பொதிசோறு திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கு. அது வந்து சித்திர மாதம் அவிட்ட நட்சத்திரத்துல அது வந்து அந்த விழா வந்து வருடாவருடம் சிறப்பாக நடந்தேறுகின்றது. இன்னும் நிறையவே இருக்கு. ஆனா இப்ப நேரம் கருதி இதோட முடிச்சுட்டு நம்ம திருப்பதியை செல்லுவோம். திருப்பைங்கிரி அப்படின்றது 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்தது. சொல்லி பண்ணில் அமைந்தது முதல் பாடல். அப்படி கையில 7ஆம் திருமுறை இல்லாதவங்க சைவம்.org வந்து அந்த பதிகத்தை எடுத்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு மிக எளிதாக புரியும். காருலாவிய நஞ்சை உண்டு இருள் கண்டர் வெண்தலை ஓடு கொண்டு ஊரெல்லாம் திரிந்து என் செய்வீர் வலி ஓரிடத்திலே கொள்ளும் நீர் பாரெல்லாம் பணிந்து உண்மையே பரவி பணியும் பைநீலியீர் ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே. அதாவது சுவாமி திருநாமம் மணிகண்டர் சொன்னோம்ல, அதுலயே வச்சு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. காருலாவிய நஞ்சை உண்டு. நான் சொன்னேன் இல்லையா, மேகமானது கருமை நிறம் கொண்டதாக இருக்கும், கைமாறு கருதாமல் மழை பொழியும். அது போல இறைவன் வள்ளல் தன்மை கொண்டவன், கரிய கண்டத்தினை உடையவன். அவ்வாறு கரிய கண்டத்தினை உடையவன் எதனாலனா நஞ்சை உண்டு, ஆழகால நஞ்சினை உண்டு, மேகம் போன்ற கரிய கண்டத்தினை உடையவன். இருள் கண்டன், அந்த அதாவது சொல்லுவாங்க மை போன்ற அல்வொத்த கண்டன், அல்ல இருட்டு, இந்த இருட்டு போன்ற கண்டத்தினை உடையவன். இந்த இருள் கண்டர் வெண்தலை ஓடு கொண்டு, சுவாமி பிச்சை எடுக்க போறாரு. என்ன பிச்சை பாத்திரம் அவர் என்ன எடுத்துட்டு போறாரு, பிரம்மனுடைய பிரம்ம கபாலம் அததான் கையில ஏந்தி கொண்டு போறாரு. அதான் சொல்றாங்க, வெண்தலை ஓடு கொண்டு ஊரெல்லாம் திரிந்து என் செய்வீர். ஊர் முழுவதும் போறீங்க, அதான் அன்பினால சொல்றது. ஏன்பா நீ ஊர் ஃபுல்லா போய் ஏன் வழி ஏற்று திரிகின்றாய், ஏன் வந்து உடம்பு கஷ்டப்படுவியா, திருமேனி வருந்தும் இல்லையா, ஊரெல்லாம் போய் ஏன் வருந்துறீங்க. அதாவது ஒரு பெண் இறைவன் மீது கொண்ட அன்பால இறைவனோட அருளை வேண்டி காதலால சொல்கின்ற இந்த பதிகம். அப்ப என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, அந்த பெண் வந்து ஊரெல்லாம் ஏன் நீ ஊரெல்லாம் போற, உனக்கு என்ன வழி வேண்டுமோ அதை நானே இடுகின்றேன், நான் மட்டுமே இடுகின்றேன், நீ அதனால் அலைய வேண்டாம், திருமேனி வருந்த வேண்டாம், ஊரெல்லாம் போகாதீங்கன்றாங்க. வெண்தலை ஓடு கொண்டு, வழி ஏற்பதற்காக வெண்தலை ஓடு கொண்டு ஊரெல்லாம் திரிந்து என் செய்வீர். ஊரெல்லாம் ஏன் வீணா திரிந்து அலைஞ்சு கொண்டுட்டு இருக்கீங்க. வழி ஓரிடத்திலே கொள்ளும் நீர். ஓரிடத்திலேனா என்னோட மட்டுமே நீங்க பலி வாங்குங்க. யாரும் காதலால் சொல்கின்றால் ஒரு பெண், என்னை விட்டு நீங்காமல் என்னுடனே இருக்கல், நானே பலி போடுறேன், இங்கு மத்த இடத்துக்கு போக வேணாம் அப்படின்ற. ஓரிடத்திலே கொள்ளும் நீர் பாரெல்லாம் பணிந்து உண்மையே பரவி பணியும் பைநீலியீர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இங்கேயே நீங்க இருங்க, உங்களை யாரெல்லாம் வணங்குவார்களோ அவங்க வந்து இங்க வந்து வணங்குறாங்க. அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வணங்கக்கூடியவர்களாக விளங்குகின்ற பைநீலி அடிகளே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாரெல்லாம் பணியும் உண்மையே பரவி, பாரெல்லாம் பணிந்து உண்மையே பரவி பணியும் பைநீலியீர். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நீயே மெய்ப்பொருள் உணர்ந்து இந்த திருத்தலத்துக்கு வந்து வணங்குகின்றார்கள் அப்படின்ட்டு அந்த திருத்தலத்தோட பெருமை சொல்லி, நீங்க அதனால என் கூடவே இருங்க, மற்ற இடத்துக்கு போகாதீங்க, ஏன்னா உங்களை எல்லாரும் வந்து இங்க வணங்குவாங்க, உங்களுக்கு வந்து அடியார்கள் வணங்கணும் தானே, இங்கேயே வந்து வணங்குவாங்க, உங்களுக்கு தேவையான பலியையும் நானே போடுகின்றேன், இந்த இடத்த விட்டு நீங்காம இருங்கன்னு சொல்லிட்டு இந்த தலத்தோட பெருமையை சொல்வது போல அமைந்துள்ளது. பாரெல்லாம் பணிந்து உண்மையே பரவி பணியும் பைநீலியீர் ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே. ஆரம்தான் மாலை இல்லையா, கழுத்தில் அணிகின்ற மாலை. சுவாமி என்ன பண்றாருன்னா, எல்லாரும் வந்து ஆரமாக வந்து தங்கம் இல்லையா, பலவிதமான மணிகள், அதாவது ரத்தினங்களால வந்து ஆரங்கள் அணிஞ்சிருப்பாங்க, நீங்க வந்து பாம்பு அணிஞ்சிருக்கீங்களே அப்படின்னு. அப்படின்னா அப்படி இருந்தா எப்படி வந்து உங்களுக்கு வந்து பிச்சை இட முடியும் அப்படின்னு சொல்றது போல அமைந்தாலும் இது என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய அதாவது என்னன்னா, யாவற்றையும் இறைவனுக்கு வந்து அணிகலனால இந்த ஒரு சிறப்பும் கிடையாது இல்ல, அவர் அணிந்திருக்கிற பிறையோ எதுவா இருந்தாலும் இறைவனாலதான் அந்த கலன்களுக்கு அந்த அணிகலனுக்கு சிறப்பு தவிர அணிகலன்களால இறைவனுக்கு சிறப்பு கிடையாது. அதை என்ன சொல்றாங்கன்னா, ஆரமாவது நாகமோ சொல்லும்.
ஆரமாக நீங்க நாகத்தை அணிந்திருந்தால் நாங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து பலியிடுவது, எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த நாகத்தையே ஆரமாக கொல்லக்கூடிய பெருமை உடையவன், ஆற்றல் உடையவன் இறைவன் அப்படின்னு குறிப்பால சொல்றாங்க. இரண்டாவது பாடல், சிலைத்து நோக்கும் வெள்ளேறு செந்தல் வாய பாம்பு அது மூசெனும் வலிக்கு நீர் வரும்போது உன் கையில் பாம்பு வேண்டா பிரானீரே, மலைத்த சந்தோடு வேங்கை கோங்கமும் மண்ணு காரகில் சண்பகம் அலைக்கும் பைம்புணல் சூழ் பைங்கீலியில் ஆரண்ய விரங்கரே. அதாவது முதல்ல அந்த பாம்பு வந்து பயமா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, சிலைத்து நோக்கும் வெள்ளேறு. அதாவது சுவாமி வந்து வெள்ளேற்றுல ஏறி வராரு, அதாவது ரிஷப வாகனமா தானே வருவாரு. அந்த ரிஷபம் எப்படி பாக்குதுன்னா கோபத்தோட பாக்குதான். அதாவது இவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அதாவது இந்த ரிஷபம் வந்து கோபமாக பார்க்கின்றது. சிலைத்து நோக்கும்னா சினந்து பார்க்கும். அந்த வெள்ளேற்று மேல ஏறி வரீங்க. அது மட்டும் இல்லாம செந்தழல் வாய பாம்பு அது. அதாவது செந்தழல்னா அதாவது வாய பாம்பு, பாம்போட வாயிலேருந்து தீ வருமானா இல்ல, தீ போன்ற நஞ்சினை கொண்ட பாம்புன்னு எடுத்துக்கணும். அப்ப வந்து செந்தழல் போன்ற ஒழிய விஷம் உடைய பாம்பினை வந்து என்ன பண்றீங்கன்னா அது மூசெனும். அது நீங்க அணிஞ்சிருக்கீங்க, வெறும் கழுத்துல மட்டும் இல்ல, திருமுடியில அணிஞ்சிருக்கீங்க, கையில அணிஞ்சிருக்கீங்க, இடையில அணிஞ்சிருக்கீங்க, கழுத்துல அணிஞ்சிருக்கீங்க. அது மூசெனும். அது நாங்க கிட்ட போனாலும் என்ன பண்ணுது, உசு உசுன்றது, பயமா இருக்கு அப்படின்றாங்க. அது மூசுன்றது அது எழுப்புகின்ற ஒலி. அப்ப அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா ஒலி எழுப்புகின்றது, அச்சம் தருகின்ற ஒலி. ஒலியை மட்டும், அதாவது அந்த சத்தத்தை மட்டும் அச்சம் தருவதா இல்ல, அதோட நஞ்சும் கொடிய நஞ்சு. அத்தகைய பாம்பை வந்து நீங்க அடைஞ்சிட்டு இருக்கீங்களே ஐயா அப்படின்றாங்க. வலிக்கு நீர் வரும்போது நும் கையில் பாம்பு வேண்டா பிரானீரே. அது கொடிய நச்சு மட்டும் இல்லாம ஒரு கொடிய அந்த இரைச்சல், அந்த சத்தமும் எனக்கு பயமா இருக்கு. அதனால வலிக்கு நீர் வரும்பொழுது, நீங்க எங்க நாடி வரும்பொழுது நும் கையில் பாம்பு வேண்டா பிரானீரே. ஏன் இப்ப கழுத்துல தலையில போட்டுக்கதாவது பரவாயில்ல, கையில இட போறோம், அப்ப கையில பாம்பு இருந்தா எப்படி இருக்கும், பயமா இருக்கு இல்லையா. அதனால என்ன பண்றாங்க, நும் கையில் பாம்பு வேண்டா பிரானீரே, ஐயா கையில பாம்பு அணிவதற்கு அப்படின்றாங்க. வலிக்கு நீர் வரும்போது நும் கையில் பாம்பு வேண்டா பிரானீரே. வரும்பொழுது கையில பத்திர பாம்பு மட்டும் தயவு செஞ்சு கைட்டி வச்சுட்டு வந்துருங்க பிரானாகிய தலைவனே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பைங்கேலியோட சிறப்பு சொல்றாங்க பாருங்க. மலைத்த சந்தோடு வேங்கை கோங்கமும் மண்ணு காரகில் சண்பம் அலைக்கும் பைம்புணல் சூழ் பைங்கீலியில் ஆரணிய விடங்கரே. இல்லையா. இந்த பைங்கீலியை சுத்தி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நீர்நிலைகள் இருக்கு. அந்த நீர்நிலைகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலைத்த சந்தோடு வேங்கை கோங்கமும், அதாவது மலையில பிறந்த இருக்கு இல்லையா, இந்த சந்தன மரங்கள், வேங்கை, கோங்கம், அதுக்கப்புறம் மண்ணு காரகில் அப்படின்னு சொன்னா மிக கரிய நிறமுடைய அந்த அகில், கார்னா கருமையான நிறமுடைய இந்த அகில் கட்டைகள், இந்த சண்பக மரம், இதெல்லாம் அடிச்சுட்டு வருது. அந்த மாதிரி இருக்கின்ற அந்த நீர்நிலைகள்லாம் சூழ்ந்து இருக்கின்ற அந்த பைம்பூனல்னா பசுமையான நிறைய அந்த, அதாவது இது போன்ற நிறைய வளங்களை எல்லாம் அழித்து கொண்டு வருகின்ற மிகுதியான வெள்ளம் நிரம்பிய அந்த புனல்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கின்ற நீர்நிலைகள் சூழ்ந்து இருக்கின்ற பைங்கீரையில் வீற்றிருக்கின்ற ஆரண்ய விடங்கரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, கையிலையாவது என்ன பண்ணுங்க, வரும்பொழுது அணிந்திருக்கின்ற பாம்பை கைட்டி வச்சுட்டு வாங்க, பலி இடுவதற்கு அச்சமாக இருக்கின்றது, அதோட ஒளி வந்து அச்சுறுத்துவதாக இருக்கின்றது அப்படின்னு இரண்டாவது பாடல்ல சொல்றாங்க. மூன்றாவது பாடல் வந்து, தூயவர் கண்ணும் வாயும் மேனியும் துண்ண ஆடை சுடலையில் பேயோடு ஆடலை தவிரும் நீர் ஒரு பித்தரோ எம்பிரானீரே, பாயும் நீர் இடங்கா கமலமும் பைந்தன் மாதவி புன்னையும் ஆய பைம்பொழில் சூழ் பைங்கீலியில் ஆரணிய விடங்கரே. சுவாமி எப்படிப்பட்டவர் இல்லையா. அதாவது சுவாமியே வந்து பார்த்தோம், விமலர் பார்த்தோம், நின்மலன் பார்த்தோம். தூயவர், தான் மட்டும் தூயவர் இல்ல, தன்னை நினைப்பவர்கள் வணங்குபவர்களுடைய மலங்களையும் கழுவுவதனால அவர் என்னன்னு சொல்றோம், தூயவர் அப்படின்னு சொல்றோம். அதுவும் அந்த திருநீற்று வேடம், இந்த கங்காலம் அணிந்திருக்கின்ற வேடம் மிக்க தூய வேடம் இல்லையா. அதனால என்ன சொல்றாங்கன்னா தூயவர். அந்த சுவாமியை வந்து சொல்றாரு எவ்வளவு அழகு அப்படின்றத, சுவாமியை பாக்குறாரு, தனக்கு தரிசனம் தராரு இல்லையா. அந்த காட்சியை கொண்டு வர அந்த கண், கருணை பொழிகின்ற கண்கள், இந்த கொவ்வை செவ்வாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோவை செவ்வாய் திருமேனி எப்படி இருக்கும், செந்தழல் போன்ற திருமேனி இல்லையா. அந்த அழகிய செக்கு செவேன்னு இருக்க செந்தூரம் போன்ற திருமேனி, அந்த திருமேனியும் அந்த அழகெல்லாம் அவன் நினைச்சு பாக்குறா, தனக்கு காட்சி கொடுத்த அந்த அழகெல்லாம் நினைச்சு பார்த்து துண்ண ஆடை சுடலையில்
இதெல்லாம் அழகா இருக்கு, தூயவரா இருக்கீங்க, கண்ணு அவ்வளவு அழகா இருக்கு இல்லையா, கருணை பொழிகின்ற கண்கள், இந்த அந்த கொவ்வை போன்ற செவ்வாய் இருக்கு, மேனி பவழம் போன்ற மேனி இருக்கு, துண்ண ஆடை. ஆனா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா துண்ண ஆடை, தைத்த ஆடை, கோமன ஆடை அணிஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் சரி. ஆனா என்ன பண்றீங்க நீங்க, சுடலையில் பேயோட ஆடலை தவிரும். இவ்வளவு அழகா இருக்கீங்க, ஆனா செய்யற வேலை என்ன இருக்கு, சுடுகாட்டுல பேயோடு என்ன பண்றீங்க, ஆடிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பாடுது, நீங்க ஆடுறீங்க. பேயோடு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆடலை தவிரும். நீர் ஒரு பித்தரோ எம்பிரானீரே. இவ்வளவு அழகா இருக்கீங்க, உலகம் எல்லாம் உங்களை வந்து தாடி வந்து வணங்குது, நீங்க போய் பேய் கூட ஆடிட்டு இருக்கலாமா, நீர் ஒரு பித்தரோ அப்படின்னு சொல்றாங்க. மேலோட்டமா பார்த்தா இவ்வளவு பெருமை பொருந்திய நீங்க வந்து இப்படி செய்யலாமா அப்படின்னு அர்த்தம். பித்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடியவர்களோட அன்புக்கு பித்தாகுபவர் இறைவன். இதுதான் பித்தர்ன்றது இல்லையா. நம்ம வந்து நம்ம அன்பு வைக்கலாம், ஏன்னா இறைவன் தான் நமக்கு சகலமும், நமக்கு எல்லாவற்றையும் அருளுவது, அருள் வழியை நடத்துவது இறைவன். அதனால பித்தாகலாம். ஆனா இறைவன் ஒன்றும் பற்றாத நம்ம மேல பித்தா இருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய கருணை கொண்டவரா இருக்காரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அளவில்லாத கருணை அவர் தர்றதுனால அடியவர்கள் போல பித்தாக இருக்கின்றார்ன்றதுதான் அர்த்தம். இந்த பித்தா பிறைசூடி பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு முதல் அந்த வாசகம், அந்த அருள் பதத்தையே சுவாமி தான் எடுத்து அருளுகின்றார். அதனால ஒரு பித்தா பிறைசூடின்னு பாடுறாரு. அதற்கு முன்னாடியே வந்து திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் அடியவர்கள் பால், அடியவர்கள் அன்பின் பால் இறைவன் பித்தாக இருக்கிறத வந்து எடுத்து சொல்லி அருளி இருக்காங்க. பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் பித்தர் வேடம் பெருமை என்னும் பிரம்மபுர தலைவர், முதல் பாடல்லே வரும் இல்லையா, அது யானை உரித்து போத்திருக்காங்க பித்தரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல பித்தர் பித்தனை தொழ பிறப்புறுத்தல் பெற்றியே அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி அப்படின்ற புத்தாளம் பதிகத்துல பித்தர் பித்தனை தொழ பிறப்புறுத்தல் பெற்றியே அப்படின்னு சொல்லிட்டு அடியவர்கள் பால் பித்தாக விளங்குகின்ற பெருமான் அப்படின்னு அவரை போற்றுவாங்க. அடுத்தது திருப்புள்ளிருக்கு வேலூர் பதிகத்துல பித்தரை போல் பலித்திரியும் பெருமான் பேணுமிடம். பித்தருக்கு போல என்ன பண்றா இறைவன் வந்து பலித்தேர்ந்து திரிகின்ற இறைவன் வந்து பேணுகின்ற இடம் புள்ளிருக்கு வேலூர் அப்படின்ட்டு அந்த பெருமையெல்லாம் சொல்றாரு. திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பேய்பாடு நடமாடும் பித்தன் தன்னை அப்படின்ட்டு திருநாரையூர் திருப்பதிகம் பார்த்திருக்கோம். ரொம்ப சிறப்புக்குரியது. தேவார திருப்பதிகங்களை காட்டியருளிய பொல்லாப்புலையார் வீற்றிருக்கின்ற திருநாரையூர் பதி. அங்க என்ன சொல்றாரு, பேய் பாடு நடமாடும் பித்தன். நீங்க சொல்றது போல பேய்கள்லாம் பாடுது, நீங்க அதுக்கேத்த மாதிரி நடனம் ஆடுகின்றாங்க, அப்ப பித்தரோ நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போற்றி சொல்றாரு. அது போல கடவுர் வீரட்டத்திலையும் பெரும் புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி. இப்ப நம்ம எப்படி இறைவனை வணங்கணும் அப்படின்னு சொன்னா, புலர்கின்ற காலை, சூரியன் வந்து உதிக்கும் பொழுது அந்த புலர் காலை பொழுது விடுகின்ற பொழுதே வந்து மூழ்கினா புனலில் மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி, அடியே நம்ம பேல அன்பு இருக்கிற இறைவனுக்கு பக்தராகி வழிபட வேண்டும்னு சொல்றாங்க. இது போல இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேயோட ஆடலை தவிருங்கள், நீர் ஒரு பித்தரோ எம்பிரானீரே, பாயும் நீர் கிடங்கார் கமலமும். அடுத்தது பைங்கிலியோட பெருமை சொல்றாங்க. பாயும் நீர் கிடங்கார் கமலமும், அதாவது இதை சுத்தி நிறைய அகழிகள் இருக்கு. அகழின்னா தெரியும், ஒரு பள்ளம் இருக்கும், அதாவது கோட்டையை சுத்தி அகழிகள் இருக்கும், அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக. அது எப்படி இருக்குன்னா, அந்த கிடங்குன்னா அந்த அதான் பள்ளமுடைய அகழி. அது எப்படி இருக்குன்னா, நிறைய நீரால் நிரம்பி இருக்கு, அது நிறைய பூக்கள் பூத்து இருக்கு. என்னென்ன பூத்து இருக்குன்னா, கமலங்கள் நிறைய வந்து தாமரை மலர்கள் பூத்து இருக்கு, குளிர்ச்சியான மாதவி புன்னை இது போன்ற மலர்கள்லாம் மிகுதியாக பூத்திருக்கின்றது. அது போல அந்த அகழிகள் சூழப்பட்டிருக்கின்ற, அது மட்டும் இல்லாம இந்த அகழிகளை சூழ்ந்து வேற என்ன இருக்குன்னா பைம்பொழில் இருக்கு, அதாவது பசுமையான சோலைகள் இருக்கு இல்லையா. நிறைய நீர் நிறைய இருந்தாலே இப்ப வந்து கண்டிப்பா எனக்கு சோலைகள்லாம் வந்து நீர் பாசனம் பெற்று சிறப்புற்று இருக்கும். அது போல இந்த பைம்பொழில்கள்லாம் பசுமையான சோலைகள் நிறைய இருக்கு. அவ்வாறு வந்து அகழிகள் சூழப்பட்ட பசுமையான சோலைகளால் சூழப்பட்ட பைங்கிலையில் வீற்றிருக்கின்ற ஆரண்ய விடங்கரே, நீங்க என்ன சொல்றாங்க, நீர் பித்தரோ பேயோடு ஆடலை தவிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பாட்டுல சொல்றாங்க. அது 4வது பாடல். செந்தமிழ் திறம் வள்ளீரோ செங்கன் அரவம் முன்கையில் ஆடவே, வந்து நிற்கும் இது என்கொலோ பலி, மாற்ற மாட்டோம் இடகிலோ பைந்தன் மாமலர் உந்து சோலைகள் கந்தம் நாரும் பைநீலியீர், அந்தி வானமும் மேனியோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே. அதாவது செந்தமிழ்
திறம் வல்லீரோ. இது வந்து 2 விதமான அர்த்தங்கள் சொல்லியிருக்காங்க. செந்தமிழ் திறம் வல்லீரோ, இது செந்தமிழ்னா நமக்கு தெரியும் முத்தமிழ், இயல், இசை, நாடகம், இந்த 3லயும் வல்லவரா நீங்க, அப்ப பாடிக்கொண்டே ஆடுவீங்களோ. அது எவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லுவாங்கல்ல, இப்ப வீட்டுல பிச்சை கேட்க வந்திருக்கீங்க, உனக்கு என்ன தெரியும், பாடு இல்லைன்னா ஆடு, ஏதாவது செஞ்சு காட்டு, நாங்க காசு போடுறோம், பலி போடுறோம் சொல்லுவோம் இல்லையா, உணவு போடுறோம், அது போல சொல்றாங்க. அப்படி ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். இன்னொரு கருத்து இருக்கு. அதாவது CKS ஐயா உரையில என்ன கருத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தமிழ் திறம் வல்லீரோ, அதாவது தமிழ்லயே வந்து 2 துறை இருக்கு, அகத்துறை, புறத்துறை. இதுல வந்து செந்தமிழ் திறம் வல்லீரோ அப்படின்னு சொல்றது அகப்பொருள் இயல் வல்லீரோ, அதாவது அகத்துறையில வந்து சிறந்தவரோ, அகத்துறையை முழுவதுமாக தெரிந்தவரோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து ஒரு கிண்டலா சொல்றது போல. இப்போ பெண்களை பத்தி ரொம்ப தெரியுமோ, பெண்களை எல்லாம் மயக்கக்கூடியவரோ, மயக்கம் வித்தை தெரிந்தவரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தங்களுக்கு ஏற்பட்ட மயல், அதனால பெண்களை வந்து மயக்கக்கூடிய தன்மை உடையவரோ, அதெல்லாம் நல்லா உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மீது இருக்கிற அன்பால அப்படி சொல்றாங்க. செந்தமிழ் திறம் வல்லீரோ, செங்கன் அரவம் முன் கையில் ஆடவே. ஏன் கையில என்ன வச்சிருக்கீங்க நீங்க, அதாவது அரவம் பாம்பு அணிஞ்சிருக்கீங்க. அந்த பாம்பு எப்படி இருக்கு, வாயில அது பாத்தீங்கன்னா கொடிய விஷம் வச்சிருக்கு இல்லையா, அது இல்லாம மூசு மூசு சத்தம், உசு உசுன்னு பயமுறுத்துவது போல ஒரு ஒலி எழுப்புகின்றது. அது மட்டும் இல்லாம அதோட கண்ணு எப்படி இருக்கு, செங்கன் சிவந்த கண்களை பார்க்கவே கண்களாலே அச்சமுறுத்தக்கூடிய இந்த பாம்பினை கையில் அணிந்திருக்கின்றீர்களே, உங்க கையில நாங்க எப்படி பலியை இடுவது. செங்கன் அரவம் முன் கையில் ஆடவே, சும்மா கூட ஆடிக்கிட்டே இருக்கு, பயமா இருக்கு. அந்த செம்மையான சிவந்த கண்களை உடைய அரவம் பாம்பை உங்க கையில வந்து அணிஞ்சிருக்கீங்க, அது வேற ஆடிட்டு இருக்கு. அதோட என்ன பண்றீங்க, வந்து நிற்கும் போது என்கொலோ, அப்படி அந்த கையில ஆடிக்கொண்டு இருக்கின்ற அந்த கொடிய நஞ்சையுடைய பாம்பை கொண்டு வந்து கையை நீட்டி என்ன பண்றீங்க, பலி இடுங்கள் கேக்குறீங்களே, இருக்கும்போது என்கொலோ, கையில பாம்பை அணித்து கொண்டு கேட்கிறது என்ன, பலி மாற்ற மாட்டோம் இடகிலும். இவ்வளவு சிறப்பான ஒரு பதம் இது. அதாவது என்ன, பலி மாற்ற மாட்டோம் இடகிலும்னா போட பயமா இருக்கு, ஏன்னா பாம்பு வந்து ஆடிக்கிட்டே இருக்கு, அது அந்த பாம்புக்காக பயந்து நிக்கிறோம், ஆனா போடாம இருக்கவும் முடியல, ஏன்னா உங்களுடைய அழகு, அந்த அருள் அழகை கண்டு அப்படி போடாம விட்டுட்டா நீங்க போயிட்டீங்கன்னா என்ன பண்றது, அதனால எங்களால போடவும் முடியல, போடாம இருக்கவும் முடியல. இவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து பலியை போடவும் முடியல, பாம்பு வந்து பயமுறுத்துவது, ஆனா போடாம எங்களால இருக்கவும் முடியல, கொண்டு வந்து வைத்திருக்கின்றோம், போடாம இருக்கவும் முடியலன்ட்டு இந்த அன்பினால் இந்த பெண்கள் சொல்கின்றார்கள். மாற்ற மாட்டோம், போடாம இருக்கவும் முடியல, இடைகிலும் போடவும் எங்களால முடியல ஐயா, ஏன்னா அந்த பாம்பு அச்சுறுத்துகின்றது. பைந்தன் மாமலர் உந்து சோலைகள் கந்தம் நாரும் பைநீலீர் அந்தி வானமும் மேனியோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே சொல்றாங்க. சுவாமிகிட்ட பேச்சு கொடுக்குறேன், ஏன்னா சுவாமி போயிடக்கூடாது இல்லையா, அதுல ஒரு சிறப்பு பாருங்க. ஏன் இந்த பெண்கள் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இறைவன் வந்து பலி போடலாம் நகர்ந்து போயிடுவார், அப்ப இறைவனை அழைத்து இறைவன் இந்த காரணங்களால போட பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வந்து அந்த அழகை கண்ணால கண்டு அவனை போற்றி வணங்குவது போல அந்த பதிகை அமைஞ்சிருக்கு. சொல்றாங்க பாருங்க. பைந்தன் எப்படிப்பட்ட பைநீலியில வீட்டு இருக்கின்றார் சுவாமி, பைந்தன் மாமலர் உந்து, பசுமையான குளிர்ச்சியான சிறந்த மலர்களை எல்லாம் உதிர்க்கின்ற சோலைகள். சோலைக்கு எவ்வளவு சிறப்பு சொல்றாங்க, சோலைகள்னாலே பசுமையா இருக்கும், குளிர்ச்சியான காற்று கொடுக்குது, சிறந்த மாமலர் சிறந்த மலர்களை எல்லாம் உதிர்க்கின்றது. அத்தகைய சோலைகள்லாம் வந்து அந்த மலர்களை உதிர்க்கிறது மட்டும் இல்லாம நிறைய மலர்கள் இருக்கிறதுனால அந்த வாசனை, மிகுதியான வாசனை, கந்தம் நாரும் இந்த பைங்கிலியில், அந்த மாதிரி சோலைகளால் சூழப்பட்ட பைங்கிலியில் வீட்டிருக்கின்ற இறைவனே, அந்தி வானமும் மேனியோ சொல்லும். அதாவது இந்த அந்தி வானம்ன்றது தூய பொன்னிறம், கலப்படமே இல்லாத தூய பொன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சொத்த தாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஞானத்தோட வெளிப்பாடு தான் தூய அந்த பொன்னிறம். அதாவது ஞானத்தின் திருவுருவானவர் இல்லையா சுவாமி, அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சுவாமியோட அந்த திரு அழகு, திருமேனியோட அந்த நிறம் பசும் பொன்னிறம், அதுதான் சொல்றாங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்தி வானம் சூரியன் மறையும் பொழுது இல்லையா, நம்ம படிச்சுக்கோ, அந்த அல்ட்ரா ரெட் ரேஸ் அது வந்து எங்கேயுமே ஸ்கேட்டர் ஆகுறதுனால அந்த வானம் வந்து சூரியன் மறையும் போது பாத்தீங்கன்னா செக்க செவேன்னு அந்தி வானம் இருக்கு. அது போல அந்த அந்தி வானம் போல அழகிய திருமேனியை கொண்டவராக சுவாமி இருக்கிறீங்களே, இந்த மேனி இருந்தாலும் எங்களால என்ன பண்ண முடியல, போட முடியல, ஏன்னா கையில பாம்பை அணிந்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள் சொல்லிட்டு அந்தி வானமும் மேனியோ சொல்லு, அதாவது போட்டு சொல்லுவாங்க. இந்த மேனி என்னப்பா, அந்தி வானம் அந்த நிறம் கொண்டது இருக்கு, உங்க திருமேனி அந்த நிறம் கொண்டதாக இருக்கின்றதே அந்த பெண்கள் மையலால் வந்து சொல்கின்றார்கள். 5வது பாடல்.
நீரு நும் திருமேனி நித்திலம் நீளிடும் கண்ணினாலோடும் கூறராய் வந்து நிற்றிரால் கொணர்ந்து இடகிலோம் வழி நடமினோ பாரு வெண்தலை கையில் ஏந்தி பைநீலியேன் என்றீர் அடிகள் நீர் ஆறு தாங்கிய சடையரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே. அதாவது நீரு நும் திருமேனி நித்திலம் இல்லையா, சுவாமி திருநீர் அணிந்திருக்கின்ற திருக்கோலம் புனிதமானது. அது மாதிரி நீரு திருமேனி முழுவதும் அணிஞ்சிருக்கீங்க, அதான் சிறப்பு. சுவாமி திருமேனி முழுவதும் திருநீர் அணிஞ்சிருக்காரு. அந்த திருநீர் எவ்வளவு வெண்மையா இருக்குன்னா, நித்திலம் முத்துக்கள் போன்ற வெண்மையான திருநீற்றை திருமேனி முழுவதும் ஐயா நீ அணிந்திருக்கின்றாய். நீலெடும் கண்ணினாலோடும், இங்க சிறப்பா பார்த்தீங்கன்னா அந்த திருத்தலத்தை வீற்றிருக்கின்ற அன்னையுடைய நாமம் அதுல வரும். திருமூர்த்தி நாயனா பெருமானுடைய அதிகங்கள் பெரும்பாலும். அதான் நீலெடும் கண்ணின்னு பார்த்தோம்ல, 2 நாமம் கொண்டு இருக்கிறாங்க. விசாலாட்சின்னு ஒரு நாமமும் நீலெடும் கண்ணின்னு ஒரு நாமம். இப்ப நீலெடும் கண்ணினாலோடும் நீண்ட அகன்ற கண்களை உடைய உமையன்னையோடும் நீங்க இருக்கிறீங்க. கூரராய் வந்து நிற்றீரால், சும்மா பக்கத்துல இல்ல, உங்களுடைய கூறாவே, அதாவது உங்களுடைய வாம பாகத்துல இறைவிய வச்சிருக்கீங்க இல்லையா. அப்படி வந்து உமையன்னை ஒரு பாகத்தில் வைத்துக் கொண்டு வந்து நிக்கிறீங்க. அப்படி நாங்க போடுவோம் இல்லையா. கூரராய் வந்து நிற்றீரால் கொணர்ந்து இடகிலும் வழி நடமினோம். கோபமா சொல்றாங்க பாருங்க. உமையன்னைக்கு கணவனாக தன்னுடைய மேனியிலே ஒரு பாதியை கொடுத்துட்டு அவங்களோட சேர்ந்து வந்து நிக்கிறீங்களே, எப்படி நாங்க உங்களை காதல் செய்வது, எப்படி அன்பு செய்வது? அதனால என்ன பண்ண மாட்டோம். கூரராய் வந்து நிற்றீரால், அப்படி நீங்க நின்னீங்கன்னா, உமையன்னையோடு வந்து நின்னீங்கன்னா கொணர்ந்து இடையிலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், பலியை கொடுக்க மாட்டோம். பலி நடமினோம், இங்க நிக்காதீங்க, நடங்க. கோபமா சொல்றாங்க. உமையன்னையோடு நீங்க வந்தீங்கன்னா நாங்க பலியிட மாட்டோம், நடங்க, இந்த இடத்த விட்டு நீங்க போகலாம். அது மட்டும் இல்லாம பாரு வெண்தலை கையில் ஏந்தி பைநீலியேன் என்றீர். தானே அழிந்த வெண்தலை பிரம்மானுடைய அந்த கிள்ளிய அந்த தலையை வந்து சுவாமி கையில ஏந்தி என்ன பண்றீங்க, பைநீலியேன் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்றீங்க என்றீர். அடிகள் நீர், அடிகள்னா எல்லா பெருமைகளுக்கும் உரியவன் இல்லையா, எல்லா பெருமைகளுக்கும் உரிய இறைவா. வெறும் உமையன்னையை மட்டும் நீங்க வச்சு இல்ல, தன்னுடைய உடம்புல ஒரு பாதி கொடுத்து இல்ல, என்ன பண்ணீங்க, தங்கையையும் சடைமிசை வச்சிருக்கீங்க. ஆறு தாங்கிய சடையரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே. ஏன் கேள்வி கேட்கறாங்கன்னா, இது எல்லாருக்கும் தெரியும், ஆனா கங்கையை மறைச்சு வச்சிருக்காருல்ல, அதனால கேள்வி கேட்கறாங்க. ஆறு தாங்கிய சடையரோ, அது இல்லாம சடையில நீங்க ஆறு வச்சிருக்கீங்களா, மறைச்சு வச்சிருக்கீங்க தானே. ஆரணிய விடங்கரே, அப்படி பெண்ணை வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு உடம்புல ஒரு பாதி கொடுத்துட்டீங்க, திருமேனியில ஒரு பாதி கொடுத்துட்டீங்க, ஒரு பெண்ணை சடையில கறந்து வச்சிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாங்க பலியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பின் மிகுதியால எங்களுக்குதான் நீங்க உரியவர்கள், அவங்களோட வந்தா உங்களுக்கு பலியிட மாட்டோம் அப்படின்ட்டு பெண்கள் சொல்வது போல 5வது பாடல் அமைஞ்சிருக்கு. 6வது பாடல். புறவம் நாரிய குழலினார் வலை கொள்வதே தொழிலாகி நீர் இரவும் இம்மனை அரிதிரே இங்கே நடந்து போகவும் வல்லீரே பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றறுக்கும் பைநீலீர் அறவும் ஆட்டவும் வல்லீரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த புறவம் நாரிய குழலினார், இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, முதல்ல சொன்ன மாதிரி இந்த புறவ மலர்களை வந்து அணிஞ்சிருக்காங்க. அந்த வாசனை வீசுகின்ற இந்த கூந்தலை உடைய பெண்கள் வலை கொள்வதே தொழிலாகி, அதாவது அந்த பெண்கள் வலை கொள்வதுன்னா என்ன அர்த்தம், வலை எப்ப வந்து இறைவன் கொள்வார் அப்படின்னு சொன்னா, இந்த பெண்கள் மயக்கத்தினால சுவாமியை கண்ட உடனே அவங்களுக்கு அந்த மயக்கம் வந்து தானாகவே வயலை வந்து கயண்டு விழுது. சில பெண்கள் என்ன பண்றாங்க, ஆனா கழண்டு விழனாலும் அதை எடுத்து என்ன பண்றாங்க, கைட்டி சுவாமி கையில கொடுக்குறாங்க, வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி பலியேற்க வர்றாரு, ஆனா இவங்க என்ன பண்றாங்க, மையலால் தன் கையில இருக்கிற வளையல்களை சுவாமிக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவு அந்த அளவுக்கு அந்த சுவாமியோடைய திருமேனி அழகு வந்து அவர்களை கவர்ந்தது. அதுதான் சொல்றாங்க, வலை கொள்வதே தொழிலாகி. அந்த மாதிரி பெண்களுடைய வலை கொள்வதே தொழில, நீங்க வந்து பலியேற்க வரல, என்ன தொழில் செய்றீங்க, பெண்களுடைய வலை கொள்வதே தொழிலாக கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், பெண்களை மையல் செய்வதே தொழிலாக கொண்டிருக்கின்றீர்கள். பலி ஏற்க வந்த மாதிரி தெரியல, பெண்களை வந்து மையல் செய்வதற்காகவே வந்திருக்கின்றீர்கள். நீ இரவும் இம்மனை அரிதிரே இங்கே நடந்து போகவும் வல்லீரே. அதாவது என்னன்னா, ஒரு சிறப்பான ஒரு நுட்பமான உட்குறிப்பு. இரவு, அதாவது இப்போ மாதிரி முதல்ல எல்லாம் இரவுல வெளிச்சம் இருக்காது. இப்ப இரவு வந்து இம்மனை அரிதிரே, இருட்டுல வந்து என்னோட வீடு உங்களுக்கு அடையாளம் தெரியுமா, இங்க நடந்து போகும் வல்லீரே, இங்க நடந்து வருவீங்களா. அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த பெண்கள் இறைவனை வந்து அழைக்கிறாங்க, ராத்திரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அழகை கண்டு வணங்க வேண்டும், வழியிட வேண்டும், அதனால நீங்க ராத்திரி வாங்க ஒரு உட்குறிப்பு. அதுதான் என்ன சொல்றாங்க, இரவும் இம்மனை அரிதிரே, ராத்திரியில உங்களுக்கு என்னோட வீடு
தெரிஞ்சுக்க முடியுமா? அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? இங்கே நடந்து போகவும் வள்ளீரே, இங்கே நடந்து வருவீங்களா அப்படின்னா இரவு நீங்க வாங்க அப்படின்னு ஒரு குறிப்போட அந்த பெண்கள் வந்து கூறுவது போல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அமைச்சிருக்காரு. பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பைங்கிலியே. இப்படிப்பட்ட சிறப்பு ஒரு இறைவன்னா நாள்தோறும் இறைவனை வணங்கி புகழையெல்லாம் பாடி பரவி வணங்க வேண்டும். அவ்வாறு பாடுவார்களை வினைகளை எல்லாம் பற்றறுப்பார். நம்ம பார்த்திருக்கோம், அந்த வினைகள் பற்றெடுக்க நிறைய வழிகள் இருக்கு. இறைவன் திருநாமத்தை சொல்லுதல், கோயிலை வளம் கொண்டு வணங்கி மகிழ்தல், இல்ல திருவடியை வணங்குதல். அதே போல இங்க சொல்றாங்க பாருங்க, பரவி நாள்தோறும் பாடுவார். அப்ப இறைவனை போற்ற வேண்டும், நாள்தோறும் பாட வேண்டும். திருப்பதியங்கள்லாம் ஓதுனா என்ன ஆகும்? வினைகளை எல்லாம் பற்றறுக்கின்ற பைநீலியார். அறவும் ஆட்டவும் வள்ளீரோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே. இந்த அறவத்தை எல்லாம் என்ன பண்ற? ஆட்டுகின்ற தன்மை உடைய இறைவா ஆரண்ய விடங்கரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் வந்து மையலால இறைவனை அழைப்பது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. 7வது பாடல். ஏடுலாம் மலர்கொன்றை சூடுதீர், என்பெல்லாம் அணிந்து என் செய்வீர், காடு நும்பதி ஓடு கையது காதல் செய்பவர் பெறுவது என், பாடல் வண்டிசை ஆளும் சோலை பைநீலியேன் என்று நிற்றிரால், ஆடல் பாடலும் வள்ளீரோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே. அதாவது இறைவனுடைய பெருமை நம்ம திருசாலையில சொல்லுவாங்க இல்லையா, அதே போல இறைவனை இகழ்வது போல இறைவனுடைய ஒப்பில்லாத பெருமைகளை போற்றி சொல்வது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடுலாம் மலர் கொன்றை சூடுதீர். கொன்றை எப்படி இருக்கு? ஏடு, அதாவது இதழ்களை கொண்டதாக விளங்கும். அது போல ஏடுனா இதழ்கள், இதழ்களை கொண்டதாக விளங்குகின்ற கொன்றை மலரை சூடுவீர்கள். தன்னோட திருமொழியில சுவாமி சூடி இருக்காரு. என்பெல்லாம் அணிந்து என் செய்வீர். மலர்களை சூடி இருக்கீங்க சரி, ஆனா என்பெல்லாம் அணிந்து என் செய்வீர். ஏன் என்பெல்லாம்? என்புனா என்ன அர்த்தம்? எலும்பு. எலும்பு எல்லாம் ஏன் அணிஞ்சிருக்கீங்க? என்பெல்லாம் அணிந்து என் செய்வீர். காடு நும்பதி, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காடுதான் இல்லையா. நமக்கு ஒரு வீடு எப்படி இருக்குன்னா சிறப்புக்குரியதா இருக்கும்னு நினைப்போம். ஆனா உங்களோட நீங்க வாழ்கின்ற இடம் எது? சுடுகாடு. காடுதான் வந்து நும்பதி. ஓடு கையது, கையில என்ன பண்றீங்க? தலை ஓட்ட பிரம்ம கபாலத்தை ஏந்திருக்கீங்க. நீங்களே என்ன பண்றீங்க? ஊர் முழுவதும் பிச்சை ஏற்று வருவீங்க. உங்களுக்கு காதல் செய்பவர்கள் பெறுவது என்ன? இல்லையா? அப்ப செல்வந்தர்களை சுத்தி சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க, ஏதாவது நமக்கு ஏதாவது கொடுப்பாரு, உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஐயா என்பெல்லாம் அணிஞ்சிருக்கீங்க நீங்க. அதாவது சுவாமியுடைய அதாவது உணவு, இருப்பிடம், அணிகலன்கள் இதை சொல்றாங்க. உணவா வந்து என்ன பண்றீங்க? பலியேற்று திரிகின்றீர்கள். நீங்களே வந்து என்ன பண்றீங்க? உணவுக்காக பலியேற்று திரிகின்றீர்கள். இங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? காடு. அணிகலன்கள் என்ன? அதுதானே ஒருத்தவங்களுக்கு சிறப்பு. உணவு, இருப்பிடம், அணிகலன்கள். அப்ப அணிகலன் என்ன அணிஞ்சிருக்கீங்க? நீங்க எலும்பை அணிஞ்சிருக்கீங்க. உங்களை இப்படி நீங்க இருக்கும்போது உங்களை வணங்குவதால யாருக்கு என்ன கிடைக்கும்? நீங்க என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா வணங்குபவர்களுக்கு யாவற்றையும் அருள வல்லவன் இறைவன் இல்லையா. பேரின்பத்தை நிலையாக தருகின்ற வீடு பேற்றை தருபவன் இறைவன் தான். அதை வந்து உட்கருத்தா சொல்றாரு. இப்ப காடு முன்பதி, திருகாட்டுல இடமா அங்க இருக்கீங்க. ஓடு கையது, கையில ஓடுதான் இருக்குன்னு ஒரு என்னன்னா ஓட்ட தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னா இல்லையா. உணவு பிச்சை ஏற்றி உண்பதற்காக ஓடு வச்சிருக்கீங்க, அதை தவிர உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. காரணம் என்னன்னா இறைவன் எல்லாவற்றுக்கும் அதுதான் அதிபதி. ஆனா எதையும் தான் வச்சிருக்க மாட்டார், எல்லாத்தையும் கொடுத்துருவார் இல்லையா. அவருக்குன்னு அன்பர்களுடைய உள்ளத்துலதான் இடம். அத்தகைய பெரிய பெருமானமும். இப்ப காதல் செய்பவர் பெறுவது ஏன்? உங்களுக்கு காதல் செய்தா எங்களுக்கு என்னையா கிடைக்கும்? உங்ககிட்டயே காட்டுல இருக்கீங்க, மண்டை ஓட்ட தவிர உங்க கையில வேற ஒண்ணும் இல்ல. அணிகன் ஆபரணங்கள் ஏதாவது இருக்கா? கைக்கு கொடுப்பீங்களான்னு பார்த்தா அதுவும் எலும்பு மாலை தான். உங்களுக்கு காதல் செய்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? பேரின்பம் கிடைக்கும் அப்படின்றது உட்கருத்து. பாடல் வண்டு இசை ஆளும் சோலை. வண்டுகள் இருக்கு இல்லையா, அது வந்து பாடிக்கிட்டே இசையோட பாடுகின்றது. அந்த 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 ஓசைகள், அந்த ரீங்காரம் நிறைஞ்சிருக்கின்ற அந்த சோலைகளை கொண்டதாக விளங்குகின்ற பைநீலியேன். இது எப்படி சாமி கேட்கறாங்க? பைநீலியேன் சொல்லுவாங்க, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல, அது போல பைநீலியேன் என்று நிற்கிறார். இவ்வாறு சிறப்பு பொருந்திய சோலைகளை சூழ்ந்திருக்கின்ற பைநீலியேன் வந்து நிக்கிறீங்க. ஆடல் பாடலும் வள்ளீரோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே. இப்ப சுவாமியே எப்படி கேட்கிறாரு? சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தான் கேட்க முடியும், நம்மளால கேட்க முடியாது. அதாவது உங்ககிட்ட இப்ப என்ன, காட்டுல இருக்கீங்க, மண்டை ஓட்டத்தாவது உங்க கையில ஒண்ணும் இல்ல. ஏதாவது அணிகலன் அணிஞ்சிருக்கீங்களா கொடுக்கறதுக்கு? அதுவும் இல்ல. வெறும் வந்து மண்டை ஓட்ட கையில வச்சிருக்கீங்க, எலும்பு அணிஞ்சிருக்கீங்க. சரி, அதனால உங்களுக்கு காதல் பெருகோர் இன்னைக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. சும்மா ஆடி பாடியாவது மகிழ்ச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குறிப்பு. அது எப்படின்னா, ஆடல் பாடலும் வள்ளீரோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே.
எத்தனை அத்தகைய காதல் இறைவன் மேல. இப்படி வந்து அவரை போற்றி சொல்லணும்னா இப்ப எந்த அளவுக்கு ஒரு பக்தி இருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். ஆடல் பாடலும் வள்ளீரோ, சரி நல்லா ஒரு இசையோட பாடி ஆடிட்டு பலி ஏற்றுக்கொண்டு போவாங்க. ஆடல் பாடலும் வள்ளீரோ சொல்லும் ஆரண்ய விலங்கரே. இன்னொரு சிறப்பா எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த ஆடலாலதான் உலக உயிர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, அது ஆணவ மலத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் இறைவன் திருவடியை சார்வதற்கு பிறப்பெடுத்து வாழ்றது இறைவனுடைய ஆடலாலதான். அதே போல பாடல், இறைவனுடைய பாடல், அந்த வேதத்தை ஓதுகின்றார் இல்லையா, அதனால உலகத்துல அறமானது நிலைத்து இருக்கின்றது. அப்ப எவ்வளவு சிறப்புக்குரியது பாருங்க. இந்த ஆடல் பாடலும் ஒரு விளையாட்டா பார்த்தோம்னா சரி பாடி ஆடுங்க, பாடி ஆடிட்டு பிச்சை வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா உண்மையிலே என்ன, வேதத்தை இறைவன் மொழிகின்றான், ஒப்பில்லாத தனிப்பெருங்கூத்து நடத்துகின்றான், அப்படிப்பட்டதுல வல்லவராகி இறைவா அப்படின்னு போற்றி சொல்வது போல இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. 8வது பாடல். மத்த மாமலர் கொன்றை வன்னியும் கங்கை ஆளோடு திங்களும் மொய்த்த வெண்தலை கொக்கு இறகோடு வெள்ளெருக்கமும் சடையதாம் பக்த சித்தர்கள் பாடியாடும் பைங்கிலியேன் என்று நிற்கிறாள் அத்தி ஈரூரி போத்திரோ சொல்லும் ஆரண்ய விலங்கரே. அதாவது சுவாமியோட திருமுடியில என்னென்ன வச்சிருக்காரு, சிறப்பு பொருந்திய திருமுடியில ஊமத்த மலர்கள், இப்படி எடுத்துக்கணும், கொன்றை மாமலர்னு எடுத்துக்கணும். ஊமத்த மலர்களையும் கொன்றை அந்த பிரணவ புஷ்பம் அப்படின்னு சொல்கின்ற அந்த பொன்னிறமுடைய பிரணவ வடிவமுள்ள இந்த கொன்றை மலர்களையும் சூடியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம வன்னி தழைகள் இலைகள் இருக்கு இல்லையா, அதை சூடியிருக்கிறாரு. கங்கை ஆளோடும் இல்லையா, கங்கை நதியை தன் திருமுடியில் அடக்கி வச்சிருக்காரு. திங்களும் இளம் திரையை சூடியிருக்கிறார். மொய்த்த வெண்தலை, அது மட்டும் இல்லாம பிரம்ம விஷ்ணு காலங்கள் முடிஞ்ச உடனே அந்த தலையெல்லாம் போட்டு தன்னுடைய தலைமாலை, அந்த தலையில அணிஞ்சிருக்கின்ற மாலையில அவங்களுடைய மண்டை ஓட்டையும் சேர்த்து கோத்துக்கிறாரு இல்லையா. அப்ப நெருங்கிய இந்த அதாவது பூக்களை சேர்த்து மாலை கட்டும். அவர் என்ன பண்றாரு, பிரம்ம விஷ்ணுக்களுடைய இந்த கபாலங்கள் அந்த மண்டை ஓட்டெல்லாம் சேர்த்து மாலையை வந்து அணிஞ்சிருக்காரு. அந்த மண்டை ஓட்டெல்லாம் நெருங்கி இருக்காது, நெருங்கிய அந்த தலையால் ஆகிய அந்த மாலையை தன் சுவாமி வந்து தன் திருமுடியில அணிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொக்கு இறகு பார்த்தோம் இல்லையா, மகாசூரன் அப்படின்ற ஒரு அசுரன் கொக்கு வடிவமாக இருக்கிறான். அவனை சுவாமி சம்ஹரிச்சு அந்த கொக்கோட இறகை என்ன பண்றாரு, தன்னுடைய திருமுடியில சூடி இருக்கிறார் பார்த்தோம். அப்ப இந்த இந்த மத்தம் ஊமத்தம் கொன்றை மலர்கள் வன்னி பத்திரங்கள் கங்கை திங்கள் அதோட வெண்தலை நெருங்கிய வெண்தலை கொக்கு இறகு, இது மட்டும் இல்லாம வெள்ளெருக்கும், இதெல்லாம் நம்மளோட திருமுடியில சூடி இருக்கின்ற இறைவா. அது சடை எப்படிலாம் வந்து அழிந்து கொண்டு திருமுடியில என்ன கேட்கிறாரு வந்து, பக்தர்கள் சித்தர்கள் பாடியாடும் கைநீலியேன் என்று நிற்கிறாள். எப்படி கேட்கிறாங்க வந்து, நான் வந்து நிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. இப்ப தன்னை பத்தி சொல்லும் போது என்ன சுவாமி சொல்றாரா, இது வரையும் எனக்கு அவருக்கு, ஏன்னா எதுவுமே சுவாமி வந்து என்ன யாவற்றையும் கடந்தவர் இல்லையா. நான் எப்படி தன்னை சொல்றாருன்னா, பக்தர் சித்தர்கள் பாடியாடும் பைங்கிலியேன், இறைவனுடைய அன்பை நினைத்து உருகி வழிபடும் பக்தர்களும் சித்தர்களும் பாடி ஆடுபவர்கள், அவர்கள் அன்பிற்குரியவனாகிய பைங்கிலியேன் வந்து அப்படி நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு என்று நிற்கிறாள். அப்படி நீங்க பலி கேட்டு வந்தீங்கன்னா, அத்தி ஈரூரி போத்தீரோ சொல்லும் ஆரண்ய விலங்கரை. அத்தினா யானை, ஈர்னா தோல், அதாவது யானையின் தோலை உறுத்தி போத்தீரோ, அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு நிகழ்ச்சி குறிப்புன்னு நம்ம அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அதாவது யானை தோலை போய் உரிச்சு போத்திருக்கீங்களே, அது ஒரு சிறப்பா அப்படின்னு சொல்றது போல எடுத்துக்கிட்டாலும், அந்த கொடிய யானையுடைய தோல் அப்படின்றதுக்கு இன்னொரு உள்ள அர்த்தம் என்னன்னா, உயிர்களுடைய இந்த மும்மலங்களையும் போக்கக்கூடியவர், அத்தகைய போக்கக்கூடிய பெரியவரோ நீங்கள் அப்படின்ட்டு புகழ்ந்து சொல்வது போல எடுத்து வெளிப்படையா பார்த்துட்டோம்னா, யானையை தோலை போய் போத்திட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி நாங்க பிச்சையிடுவோம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா உயிர்களுடைய மும்மலங்களையும் போக்குகின்ற ஆற்றல் உடையவரே அப்படின்ட்டு வணங்கி போட்டுவது போல இந்த கருத்து அமைஞ்சிருக்கு. 9வது பாடல். தக்கை தன்னுமை தாளம் வீணை தகுனிச்சம் வினை கல்லறி கொக்கரை குடமுழவினோடும் இசை கூடி பாடி நின்று ஆடுவீர், பக்கமே குயில் பாடும் சோலை பைங்கீலியேன் என்று நிற்கிறாள் அக்கும் ஆமையும் பூண்டிரோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே. அது இதெல்லாம் வந்து இசை கருவிகள், பல வகையான இசை கருவிகள் சுவாமி இல்லையா. அதாவது இசைக்கு வந்து ரொம்ப சுவாமி வந்து இசையை ரொம்ப விரும்புவார். தானாய நாயனாரோட புராணத்திலே பார்த்தோம். தானாய நாயனார் உருகி இறைவன் மீது கொண்ட அந்த கொன்றை மலர்கள் நிறைஞ்சி பூத்து இருக்கின்ற அந்த கொன்றை மரத்தை பார்த்தோடனே சுவாமியுடைய அந்த தாழ்ந்த சடைமுடி ஒரு ஞாபகம் வந்தோடனே உருகிய உள்ளத்தோடு அந்த பஞ்சாட்சரத்தை சுத்த ஸ்வரம் பொருந்து அந்த புல்லாங்குழல வாசிப்பார் இல்லையா,
அந்த அமிர்த கானத்தை எல்லா உயிர்களும் செவி துவாரத்தால பருகி சிவமயமாகும் அப்படின்னுவாங்க. அத்தகைய அந்த பண்பு வந்து இசைக்கு உண்டு. இறைவனுக்கு அதனால அந்த இசை ரொம்ப பிடிக்கும். பல வகையான தக்கை, தன்னுமை, தாளம், வீணை, சல்லரி, கொக்கரை, குடமுழா இது போன்ற இந்த எல்லா இசை கருவிகளும் கூடி பாடி நின்றாடி. இந்த அத்தனை இசை கருவிகள் முடிச்சா எல்லாம் ஒரு ரிதம் சொல்லுவோம்ல, ஒற்றுமைப்பட்டு ஒரு அந்த இசையில வந்து ஒன்னா கூடி இருக்கு. அந்த இசையோடு கூடிய பாடலை பாடிக்கொண்டே ஆடுகின்றீர்கள் சுவாமி இல்லையா. ஆடும் பொழுது இந்த இந்த எல்லா இசை கருவிகளும் முழங்குகின்றது. அந்த இசைக்கேற்ற பாடலை பாடிக்கொண்டே நீங்க ஆடுறீங்க. பாடி நின்று ஆடுவீர்கள். அந்த இசைக்கேற்ற பாடிட்டும் செய்றீங்க, ஆடவும் செய்கின்றீர்கள். பக்கமே குயில் பாடும் சோலை பைங்கிலேயே நின்று நிற்கிறார். இப்ப வந்து பலி கொடுக்க மாட்டாங்க. அப்ப சுவாமி என்ன பண்றாங்க, சரி பாடி ஆடினாதான் வேலை நடக்கும். என்ன பண்றாங்க, பல வகையான இசை வாத்தியங்கள் முழங்க அந்த இசையோடு இயைந்ததாக பாடலை பாடிக்கொண்டே அதுக்கும் இயைந்ததாக ஆடிக்கொண்டே என்ன சொல்லி கேட்கிறாரா, பக்கமே நான் வந்து தூரத்துல இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவன் தான், இந்த ஊர்ல இருக்கிற பைங்கிலியே இருக்கிறவன். அது எப்படிப்பட்டவன், பக்கமே குயில் பாடும் சோலை இல்லையா. நீங்க யாரும் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, பக்கத்துல குயில்லாம் பாடுகின்ற சோலைகள் சூழ்ந்து இருக்கின்ற பைங்கிலியே அதுல இருக்கிற தலைவன் நானு அப்படின்ட்டு நிற்றீரால் வந்து பலி ஏற்க நிற்கிறீங்க. அக்கும் ஆமையும் பூண்டீரோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே. இங்க அக்குன்றது எலும்பு, எலும்பு மாலையும் ஆமையும் இல்லையா. நமக்கு தெரியும் அந்த கூர்ம அவதாரம் எடுத்த அந்த திருமாலுடைய அந்த அகந்தையை போக்குவதற்காக அந்த அந்த ஆமையுடைய ஓட்ட சுவாமி அணிஞ்சிருக்கார். ஆமையும் எலும்பு மாலைகளையும் ஆமையும் பூண்டீரோ சொல்லும். அதை போய் நீங்க ஆபரணங்களா அணிந்திருக்கின்றீர்களே சொல்லும். இப்ப இது என்னன்னா, இது நிகழ்ச்சி கிடையாது. வெறும் ஒரு ஆமை ஓட்டு அணிஞ்சிருக்கீங்க, எலும்பு மாலை அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்ப பிரம்ம விஷ்ணுக்களுக்கும் காலம் உண்டு. அதனால அவங்களோட மாலை அணிஞ்சிருக்கீங்க. அவங்களோட அகந்தையை போக்கி அவங்களை திருத்துறீங்க, நல்வழிப்படுத்துறீங்க, அழிக்கிறீங்க. அந்த ஆற்றலும் உடையவர் அப்படின்னு ஒரு புத்தகத்து தான் இது இருக்கு. அது மாதிரி எலும்பும் ஆமையும் பூண்டீரோ சொல்லும் ஆரண்ய விலங்கரே. அத்தகைய நீ பேரழகுடைய இறைவா, உனக்கு இதெல்லாம் வந்து அழகு சேர்ப்பதில்லை, என்னுடைய கருணையோடைய வெளிப்பாடு, அறக்கருணை மரக்கருணையோட வெளிப்பாடுதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. 10வது பாடல். கை ஓர் பாம்பு, அரையாட்டதோர் பாம்பு, கழுத்து ஓர் பாம்பு, அவை பின்பு தாழ மெய்யெல்லாம் பொடி கொண்டு பூசுதீர், வேதம் ஓதுதீர், கீதமும் பையவே விடங்காக நின்று பைங்கீலியேன் என்றீர் அடிகள் நீர், ஐயம் ஏற்கும் இது என்போலோ சொல்லும் ஆரண்ய விடங்கரே. அதாவது இப்படி எடுத்துரும், ஐயம் ஏற்கும் இது என்கொலோ இப்ப வந்து உங்களுக்கு எப்படி ஐயம் ஏற்க, குச்சி எடுக்கிறதுக்கு இப்படியா வருவாங்க, இப்படி வரலாமா, எப்படி வரா சுவாமி பாருங்க. கையோர் பாம்பு, கையில ஒரு பாம்பை வந்து கட்டிட்டு வரீங்க. அப்புறம் அரை ஆத்தது ஒரு பாம்பு, அரை நான் சொன்னாலே இடையில வந்து ஒரு பாம்பு என்ன பண்றீங்க, கட்டி வச்சிருக்கீங்க. கழுத்து ஒரு பாம்பு, கழுத்துல ஒரு பாம்பு இருக்கு. அவை பின்பு முன்னாடி மட்டும் இல்ல, பின்னாடியே என்ன பண்ணுது, அந்த பாம்புகள் ஊர்ந்து கொண்டு இருக்கின்றது உங்களோட திருமேனியில. அப்படி இருக்கும் பொழுது மெய்யெல்லாம் பொடி பூசி கொண்டு, திருமேனி முழுவதும் என்ன பண்றீங்க, திருநீற்றை பூசி இருக்கின்றீர்கள். மெய்யெல்லாம் பொடி கொண்டு பூசுதீர், உடம்பெல்லாம் என்ன பண்றீங்க, திருநீற்றை அணிந்திருக்கின்றீர்கள். இதெல்லாம் இறைவனை போற்றி சொல்வது. திருநீர் அணிந்து அந்த திரு ஊரு அப்படி இருக்கீங்க. வேதம் ஓதுதீர், அது மட்டும் இல்லாம வேதம் இல்லையா, இறைவனோட மொழி என்ன, வேதமானது. மறைன்னு சொல்றோம். அது வந்து உலகத்துல வந்து இந்த அறம் நிலைச்சிருக்கிறதுக்காக இறைவன் என்ன பண்றார், வேதத்தை ஓதுகின்றார். வேதம் ஓதுதீர், கீதமும் பையவே விடங்காக இல்லையா. வேதத்தை ஓதிக்கொண்டு அந்த வேத கீதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே பைய மெதுவாக வந்து விடங்காகனா அழகியராக மெதுவா வரார் சுவாமி. அதாவது ரொம்ப பொறுமையா அழகா, அது அழகே திருத்தோற்றம் கொண்டு வருகின்றார்கள். விடங்காக நின்று பைங்கீலியேன் என்றீர் அடிகள் நீர், பைங்கீலியேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெருமையிலும் உடைய இறைவா நீ வந்து சொல்றீங்க. ஐயம் ஏற்கும் இது என் கொலோ சொல்லும். வந்து அழகா வந்து அழகிய உருவோட வரீங்க, வந்து பொறுமையா பைங்கீலியேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாம் சரி, ஆனா என்ன பண்றீங்க, எங்க பார்த்தாலும் திருமேனி முழுவதும் பாம்பு அடைஞ்சிருக்கீங்களே. ஐயம் ஏற்கும் இது என் கொலோ, ஐயம் பிச்சு கேட்க வரும்போது இப்படியா வர்றது, எப்படி நாங்க போட முடியும் இல்லையா. சரிதானே, திருமேனி முழுவதும் பாம்பு, அதுவும் கையிலயும் ஒரு பாம்பு. அப்ப நம்ம எப்படி பண்ண முடியும், எப்படி வந்து வழி இட முடியும், பிச்சை ஏற்கும் போது இப்படி வரலாமா, எப்படி நாங்க இட முடியும் அப்படின்றது போல இறைவன் வந்து ஒப்பில்லாத பெருமைகளை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்கு அளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து 11வது பாடல், இறுதி பாடல்.
அன்னம் சேர் வயல் சூழ் பைங்கீலியில் ஆரண்ய விடங்கரை பின்னும் நுண்ணிடை மங்கை மார்பலர் மண்ணு தொல்புகழ் நாவலூரன் வன்தொண்டன் வாய்மொழி பாடல் 10 உண்ணி இன்னிசை பாடுவார் உமைக்கேள்வன் சேவடி சேர்வரே. இங்க சிறப்புக்குரிய பதியம் பாத்தீங்கன்னா, அன்னம் சேர் வயல் சூழ் பைங்கீலியில். பைங்கீலியில சோலைகளோட பெருமைகள், நீர்நிலைகள் பெருமை சொன்னாங்க. இப்ப வயலோட பெருமை சொல்றாங்க. இந்த வயல்கள்லாம் என்ன இருக்குன்னா, சிறப்பா வந்து நீர் வளம், நில வளம்லாம் இருக்கிறதுனால நிறைய அன்னங்கள் வந்து கூட்டமாக வயல்கள்ல இருக்கு. போல அன்ன பறவைகள் கூட்டமா விளங்குகின்ற வயல்கள் சூழ்ந்து பைங்கீலியில் ஆரண்ய விலங்கராக பாதுகாப்பாக எழுதியிருந்த அந்த குளத்தை பெண்களோட இடை சொல்லும் போது அது வெளிந்திருக்கதான் மின்னலுக்கு ஒப்பா சொல்லுவாங்க. மின்னல் போன்ற மின்னும்னா மின்னல் போன்ற மின்னுகின்ற நுண்ணிய இடை, எளிதான இடையை கொண்ட மங்கையர்மார் பலர். நிறைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னா இறைவனை பாடுறாங்க. அத வந்து நான் பாடியிருக்கேன், அவங்க பாடுவது போல பாடியிருக்கேன். நான் யாருன்னா மண்ணு தொல்புகழ் நாவலூரன். மண்ணுன்னா எப்போதும் நிலை பெற்றிருக்கின்ற, தொல்னா தொன்மையான பழமை மட்டும் இல்ல, சிறப்பும். அப்ப பழமையும் சிறப்பும் எப்போது நிறைஞ்சிருக்கின்ற திருநாவலூரில் பிறந்த வன்தொண்டன், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட வன்தொண்டன் என்னும் திருநாமம் தந்தருளப்பட்ட நாவலூரன், திருநாவலூரன் ஆகிய நான். அந்த மாதிரி பெண்கள் வந்து பலர் பாடியதாக வாய்மொழி, அவங்க வாயால் சொல்லிய பாடல்களாக நான் சொன்ன இந்த பாடல் 10 உண்டி மனத்தால் இணைத்து, அப்படின்னா நம்ம இறைவனுடைய திருக்கோளத்தை மனத்தால் இணைத்து பதிகத்தை பாடி இறைவனுடைய திருவடியை செய்வார்கள். இறைவனுடைய செம்மையா இருக்கும் பார்த்தா பாதங்களை வருவதாலும் அடியவர்கள் பூ போட்டு குறிப்பதாலும் அடியவர்கள் குட்டி போய் பார்த்து நாயனருக்காக எழுந்தொழி வருகின்றார் போல அடியவர்கள் பால் எழுந்தொழி அருளி செய்வதாலும் அந்த செம்மை நெறி ஆகிய சிவபதத்தை தருவதால் சேவடி சொல்றோம். அத்தகைய உமை கேள்வனாகிய சிவ பரம்பொருடைய சேவடி வந்து நம்ம சேர்வாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா இந்த பெண்கள், இந்த நொங்கிமார்கள் அந்த இறைவன் மீது கொண்ட அந்த அன்பினால கூறிய அந்த மொழிகளை வந்து நான் சொல்றேன். எப்போதும் சிறப்பு பொருந்திய நிலைபேறு உடைய பழமையும் சிறப்பும் வாய்ந்த திருநாவலூரில் வன்தொண்டன் என்னும் அருள்நாமம் பெற்ற நான் கூறிய இந்த மொழிகளை வந்து திருக்கோலத்தை நினைப்போடு பாடுகின்றவர்கள், இன்னோடு பாடுகின்றவர்கள் உமை கேள்வனுடைய சேவடி சேர்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சேவடி சேர்தல் அப்படின்னா ஒப்பில்லாத இருக்கின்ற பலன் தான் பயன். அவ்வாறு ஒப்பில்லாத பதிலத்தை வந்து இறைவன் திருவள்ளால சிந்தித்தோம். திருக்கோலத்தை கொண்டு இறைவன் வந்து பதத்தை கேட்டுக்கிட்டு எல்லா அடியார்களுக்கும் அறிவோம் அப்படின்னு இறைவன் திருவடியை வணங்கி கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனவே விதிமுறை உலகினில் விளங்கி வைதவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. சிறப்பான விளக்கம். இந்த திருப்பைஞ்செறி பாடலுடைய விளக்கத்தை அருமையா கொடுத்துட்டீங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. முதல்ல முன் அனுபவமா போன வாரம் நடந்த அந்த வரலாறையும் எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்க. ரொம்ப சிறப்பு. ஏன்னா பைஞ்செறி நிறைய தூரம் போயிருக்கோம், இருந்தாலும் தலை வரலாறு செஞ்சு ஒரு யாத்திரை போனா எவ்வளவு சிறப்பு இருக்குமோ அந்த மாதிரி நீங்க விளக்கமா சொல்லிட்டீங்க. அந்த பைஞ்செறியுடைய தலத்தை பத்தி நல்லா அழகா விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க. பைஞ்செறி அப்படின்னா வாழையிலே கொட்டை வாழை அப்படின்றது விளக்கம் சொன்னீங்க. ஒரு வகை வாழை. அப்புறம் அப்பர் பெருமானுக்கு பொதிசோறு அளித்ததுன்னு சொன்னீங்க. 7 தீர்த்தம் இருக்கான்றது இப்ப தெரியல. 7 தீர்த்தம் இருந்திருக்குது ஒரு காலத்துல, அப்பனா இப்ப இல்ல. தட்சிணாமூர்த்தி கீழே நந்தி உள்ளது அப்படின்னு சொல்லி விளக்கம் போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் நாங்க போனப்போ அது சரியா கவனிக்கவே இல்லை. இப்ப நீங்க சொன்னப்போ அடுத்த முறை போனா இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் 3 முறை சூரிய ஒளி தீபம் படுற சொல்ற, அது எந்த மாசமா வரும் அந்த தலத்துல?
அது அது கேட்கல சரி, எந்த மாதன்றது சரியா கேட்கல. அப்புறம் அந்த 9 படிக்கட்டு சொன்னீங்க இல்லையா, அது 9 நவகரங்களாக இருக்குன்றது அந்த தலத்தினுடைய சிறப்பை பத்தி ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்கம்மா. அப்புறம் பாடலுடைய விளக்கம் சான்ஸே இல்லை. இது என்ன சொல்றதுன்னா, அந்த பாடலை பத்தி சொல்றேன்னா, பெருமாள் இப்படி எல்லாம் வராரு, இந்த ஒரு கோலத்தெல்லாம் வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி, ஒரு பெரிய ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு அடியெடுக்கு. ஆனா அவ்வளவு அழகா அந்த பாடலை பத்தி நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இந்த சிறப்பு என்ன, ஏன் பெருமாள் பிச்சை எடுத்துட்டு கேட்க வராரு, அவர் அணிந்திருக்கிற மாலை, முதல்ல கங்காளன் பத்தி சூப்பர் அருமை. கங்காளன்னா எப்படி இருப்பாருன்றத அந்த பெருமானுடைய தோற்றத்தையும் எடுத்து கொடுத்துட்டீங்க. 3 கண்ணு, தலையில இளம்பிறை, அவரு இடுப்புல அந்த புலித்தோல், அவர் கையில அணிந்திருக்கிறது, அது எல்லாமே சிறப்பா ஒவ்வொன்னா அப்படியே வர்ணிக்க வர்ணிக்க பெருமான் இப்படிதான் வராரு கொடுக்கு, அது வீதி வழியா வராரு அப்படின்ற அந்த கற்பனைக்கே நாங்க போயிட்டோம். அந்த அளவுக்கு அழகா அந்த கங்காளனை பத்தி முதல்ல அந்த திருத்தலத்துல பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடலையும் விளக்கம் ரொம்ப அருமை. பெருமாள் இப்படி எல்லாம் வராரு, அந்த கோலத்தெல்லாம் வராரே, இந்த மாதிரி வரலாமா அப்படின்னு நாங்க எப்படி உங்களுக்கு பிச்சை எடுவது அப்படின்ற மாதிரி அருமையான அந்த 10-11 பாடலையும் ரொம்ப சிறப்பா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா. சிவாய நம சிவாயனம். அப்புறம் அந்த செந்தழல்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு விளக்கம் அந்த நஞ்சை உமிழுது, அந்த நஞ்சை உமிழுதுக்கு அந்த வார்த்தைக்கு எனக்கு தெரியல அந்த வார்த்தைக்கு அர்த்தம், ஆனா அந்த வார்த்தைக்கு நீங்க அவ்வளவு அழகா அது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது, நல்லா இருந்தது. அந்த வார்த்தையோட அர்த்தம் அது எப்படி பாம்பிட சீசின்னு இதா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப அந்த மாதிரி பாம்பெல்லாம் அணிஞ்சிட்டு வரைக்கும் நாங்க எப்படி பிச்சை எடுவுதுன்னா, ஆனா நீங்க சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அருமையான தெளிவான ஒரு கருத்து எங்களுக்கு புரிஞ்சதுமா. சிவாய நம. திருச்சி நிறைய அடியார் வந்திருக்காங்க, நானே பேசிட்டு அடியாருக்கு மற்ற அடியாருக்கு வாய்ப்பு இல்லாத போயிடும், அதனால மற்ற அடியாருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். ஐயா இருக்காரு, ஐயா, அதனாலதான் நான் சுருக்கமா முடிச்சுக்கிட்டேன். ஐயா நிறைய கருத்து எடுத்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன கருத்துல என்னென்ன இருக்கு அதையும் ஒப்பிட்டு சொல்வாரு. ஐயா வாருங்கள் ஐயா. சிவாய நம. ஒரு அற்புதமான திருப்பதியும் அந்த இது என்னன்னா, இந்த 11வது இந்த திருக்கடைக்காப்புல சொல்லும் பொழுது இந்த புராண நிகழ்வு, உண்மையான நிகழ்வை அப்படியே ஒரு தொலைக்காட்சியில பார்ப்பது போல அப்படியே மனசுல உள்வாங்கி யோக நிலையில அந்த காட்சி நடந்த நிகழ்வு தான் அது. இப்ப தாருகாவன வரலாறுன்னு அம்மா சொன்னாங்களே, அது போல அங்க நடந்த நிகழ்வு. இது தெளிவாக சொன்னார்கள். அந்த உலகத்திலேயே அவர்கள் தான் மனித பிறவிலே உயர்ந்தவர்கள் என்றும், தம் மனைவர் தான் உலகத்திலேயே சிறந்த பத்தினியர் என்றும், அந்த வேதங்களை ஓதினாலே போதும். ஏனென்றால் இந்த யாகங்கள் செய்யும் போது அதிலிருந்து இந்த வேள்வி குண்டத்திலிருந்து எழக்கூடியவற்றையெல்லாம் நம்மளால் எழ செய்ய முடிகிறது. நம்மால் எல்லாமே வாழ்வியலுக்கு தேவையான அனைத்தையும் பெற முடிகிறது. இறைவன் எதற்கு ஒருத்தன் எப்படி எது தேவை, வேதமே போதும், வேதம்தான் முதன்மை என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அஞ்ஞானத்தை நீக்கி அருள் புரிய வேண்டும் என்று அதற்காக தான் இந்த திருவேடம் கொண்டார். மோகினி வேடம் பெருமாளை செய்ய சொல்லிட்டு தான் பிக்ஷாடனாக அங்கே வருகிறார் என்று. அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் பொழுது என்ன நிகழ்ந்ததோ, இது நிகழ்ந்த வரலாறு, நமது புராண வரலாறுகள் அனைத்துமே நிகழ்ந்த வரலாறு. இது எதற்காகன்னா, அந்த வாழ்க அந்தனருங்கிற பாசுரத்துல வேத முதல்வன் முதலா விளங்கி வையத்தவர் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலா பொழிந்த சூதன் ஒளிமாலை என்று கலிக்கோவை சொல்லே என்று அந்த பாடல் சொல்வாரு. கலிவிருத்த பாக்கள் சூத முனிவரால் இயற்றப்பட்ட இந்த புராணங்களை எல்லாம் நீங்க கேளுங்கன்னு சொல்லி, ஏன்னா பெருமானை முதன்மையாக வைத்து போற்றப்பட்ட என்று சொல்லி சேக்கிரார் விளக்கம் சொல்லுவாரு. அந்த பாசுரத்துல அது 8வது பாட்டு வைகை நீந்தி சென்றது. அதனால இந்த புராண செய்திகள்லாம் உண்மை. இப்படி தாருகாவனத்துல நடந்த நிகழ்வு அப்படியே சிந்தித்து அப்படியே உள்வாங்கி அதை கண்ட காட்சியை அந்த காட்சியாக தான் கண்டதை இங்கே வடித்து எடுத்திருக்கிறார் நம்ம சுந்தரமூர்த்தி சாமி என்று சொல்லலாம். அதனாலதான் சொல்றான், அதே போல பையன் விழுங்கிற வேண்டி காதல் மொழிந்த சொல் மண்ணு தொல்புகள் நாவல் உறவன் தொண்டன் வாய்மொழி. அங்க என்ன நிகழ்ந்ததோ, அவர்கள் இந்த பொண்ணுங்கள்லாம் மின்னன் நுண்ணுடைய மங்கைமார்கள் பலர் வேண்டி காதல் மொழிந்த சொல்னு இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வை ஏன் வாய் வழியாக சொல்கிறேங்கிறாரு. வந்தொண்டன் வாய்மொழி பாடல் பத்தும் உண்ணி அது உள்ளத்திலே சிந்தித்து இன்னிசையோடு யார் பாடுறாங்களோ உமைகேள்வன் சேவடி சேவார் என்று சொல்லி இருக்காங்க. நல்ல அற்புதமான ஒரு விளக்கம். நுண்மையாக எந்த சொற்பதத்திற்கும்
பொருள் சொல்லாம விடாம, அதாவது ஏதோ சமயத்துல பொருள் தெரியலன்னா சில பெரிய உரைநூல்ல கூட அந்த பேராசிரியர்கள்லாம் தப்பி செல்வார்கள். அப்படியெல்லாம் இல்லாம பல இடங்கள்லயும் வந்து தேடி நமக்காக வந்து இங்கே படைக்க வேண்டும் என்பதற்காக பல இடங்கள்லாம் வந்து போய் தேடி இதை வந்து அப்படி வந்து அம்மா கொடுத்துருக்காங்க. மிக மிக வந்து மகிழ்ச்சியா இருக்கு. அந்த விடம் வந்து எப்பொழுதுமே நீள் விடம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எப்பொழுதுமே அந்த நிலைத்த விடக்கரைங்கிறது அது வந்து பெருமானுடைய உலக உயிர்களை காத்ததற்கு, சரணடைந்தாரை காத்ததற்கு ஒரு அடையாளம். அது எப்பொழுதுமே வளர கரைன்னு சொல்லி வந்துச்சு, ஏதோ ஒரு இடத்துல வருது. அது எப்பொழுதுமே வந்து நிலைத்திருக்கிறதுக்கு காரணம்னா, எப்பொழுதுமே பெருமானுடைய இயல்பே உயிர்கள் மாட்டு வந்து பெருங்கருணையோடு அருளக்கூடியவர். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் இந்த உலகம் உள்ளளவும் சரி இல்லாவிட்டாலும் சரி எப்பொழுதுமே கருணையே வடிவாக இருக்கிறார் என்பதற்கு அது நிலைத்த கரையாக அங்கே இருக்கிறது என்று ஒரு அற்புதமான பொருள். மிக மிக மகிழ்ச்சி. மற்ற அன்பர்கள் எல்லாம் பங்கு கொண்டு தாங்கள் அனுபவித்ததை இங்கே வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஐயப்பாடு இருந்தா கூட அம்மாட்ட கேட்டா அவர்கள் வந்து விளக்கம் சொல்லுவார்கள். சிவாய நம்ம ஒரு சிறப்பு சொன்னாங்க அம்மா, விடங்கன் அப்படின்னா ஒளி கொண்டு செதுக்காதவர்னு சொன்னாங்க. உண்மையில அது சிறப்பான ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிட்டோம். வாழ்த்து பாடல் இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணுங்கய்யா. இந்த வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு கேட்கறேங்கய்யா. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.